Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alamin. Wassalatu wassalamu ala Sayyidil Mursalin wa ala alihi wa ashabihi ajma'in, amma ba'd. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, கேள்வி நிகழ்ச்சியின் ஆரம்பமாக முதல் கேள்வியாக பெருநாள் தொழுகையை திடல் தொழுகை பற்றி விளக்கவும். திடல் தொழுகைதான் சிறந்ததா? நோன்பு 27க்கு என்று முக்கியத்துவம் எப்படி வந்தது? அது இன்னும் நடைமுறையில் உள்ளது பற்றி விளக்கவும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. பெருநாள் தொழுகையை பொறுத்தவரையிலே பள்ளிவாசலில் தொழுவதை விட ஈத்கா மைதானத்தில் தொழுவதுதான் மிகவும் சிறந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறையும் கூட. அந்த அடிப்படையிலே ஆரம்பத்தில் மெரினா பீச்சில் ஒரு ஈத்கா தொழுகையாக நடைபெற்று வந்தது. பிறகு சமீபத்திலே தீவுத்திடலில் நடைபெற்று வருகின்றது. அங்க போய் தொழுவது சிறந்ததா, பள்ளியில தொழுவது சிறந்ததாண்டா? பள்ளியில தொழுவதை விட அங்க போய் தொழுவதுதான் மிகவும் சிறந்தது. அதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தும் கூட. ஆனா நாங்க திடல்ல தொழுகிறோங்கிற பேர்ல கல்யாண மண்டபத்திலையும் கல்யாண மண்டப திடல்லையும் போய் தொழுகிறது அது சுன்னத் அல்ல. திடல் தொழுகை என்பது ஒரு பெரிய மைதானமாக இருக்க வேண்டும். அந்த மைதானத்தில் எல்லா முஸ்லீம்களும் ஒன்றா போய் ஒற்றுமையா போய் தொழ வேண்டும். அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து. சரி, ஏன் அப்ப மக்கா பள்ளியே தொழுகை நடத்துறீங்க, எல்லாரும் அங்க போயிடலாம்ல அப்படின்டா, சென்னையை பொறுத்தவரையில் சென்னை மாதிரி மெட்ரோபாலிட்டன் சிட்டிகளில் ஒரு தீவுத்திடலோ அல்லது ஒரு மைதானமும் போதாது. இன்னும் 4-5 இடங்களை ஏற்பாடு செய்யணும். இப்போ இன்னைக்கு அசரு பிறகு கூட அந்த தீவுத்திடலை ஏற்பாடு செய்யக்கூடிய அந்த அமைப்பாளர்களோடு பேசிக்கிட்டு இருக்கோம். ஃபோனில் சொன்னேன், முக்கியமாக மெட்ராஸில் ஒரு 10 பள்ளி நிர்வாகிகள் இமாம்களை கூப்பிட்டு வச்சு ஒரு மஷ்ரா பண்ணுங்க. மஷ்ரா பண்ணி அந்த பள்ளிகள் மட்டும் முதல்ல மூடிடுவோம். பள்ளி தொழுகைக்கு, பெருநாள் தொழுகைக்கு எல்லாரும் இதுக்காக வர சொல்லுவோம். அந்த பள்ளி மூடிட்டா போது மற்ற பள்ளிகள் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சமா மூடிடுவாங்க. அப்படி எல்லாரும் சேர்ந்து செய்யறதா இருந்தா இன்ஷாஅல்லாஹ் மக்கா பள்ளியை முதல்ல மூடுறோம் அப்படின்னு சொன்னோம். அதனால எல்லாம் சேர்ந்து செய்வதாக இருந்தால் தாராளமாக திடல் தொழுகை தான் மிகவும் ஏற்றமானது. இல்ல எல்லா பள்ளியிலும் தொழுகை நடக்கும், மக்கா பள்ளியில மட்டும் நடக்காதுன்னா அது முறை இல்லை. மக்கா பள்ளி முஸ்லிம்கள் அங்க பதில் சொல்ல முடியாது. எல்லாரும் மூடுறாங்க, மக்கா பள்ளி சேர்ந்து இன்ஷாஅல்லாஹ் திடல் தொழுகை தொழுவதை பத்தி எந்த தப்பும் கிடையாது. இண்டிவிஜுவலா உங்க மொஹல்லாவில் தொழுவதை விட திடல்ல போய் இந்த மாதிரி ஈத்கா மைதானத்தில் போய் தீவு திடல்ல போய் தொழுவதுதான் ஏற்றமானது. தாங்களின் பயான் மற்றும் கேள்வி பதில் மக்கா மஸ்ஜித் வெப்சைட்டில் உள்ளதை ஏன் தாங்கள் சிடியாக ரெக்கார்டு செய்து மஸ்ஜித் வளாகத்தில் விற்பனை செய்யலாமே? மேலும் எங்களால் நெட்டில் போய் பார்ப்பதை விட சீரியல் பார்ப்பது அதிக பயன், வீட்டில் எல்லோரும் பார்க்கலாம் அல்லவா? நல்ல கேள்விங்க. இது அல்ஹம்துலில்லாஹ் இந்த நெட் ஏற்பாடுக்கு, நெட்ல போய் பார்க்கறதுக்கு, நெட்ல ரெக்கார்டு பண்றதுக்கு, அதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஒரு சீதேவியை கொடுத்தான். அவர் கடந்து தான் சொந்த வேலை மாதிரி அதை செய்யறாரு. அதனால நெட்ல பயனடைஞ்சிட்டு இருக்குது. அதே மாதிரி நானும் பல வருஷமா ஏலான் பண்ணிட்டு இருந்தேன். எப்படின்னு சொன்னா, நம்ம மக்கா மஸ்ஜித் வெப்சைட் வந்து சும்மா வேஸ்டா கிடக்குது, ஆரம்பிச்சு வச்சிருக்கோம், யாராவது நல்ல ஆர்வம் உள்ளவங்க வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருந்தோம். எல்லாம் வருவாங்க ஆர்வமா, அப்புறம் அதோட போயிடுவாங்க. ஒரு பொறுப்பா வேலை செய்யற மாதிரி யாரும் எதுவும் கிடைக்கல. அல்ஹம்துலில்லாஹ் இப்பதான் ஒரு நல்ல புள்ள கிடைச்சிருக்கிறாரு. அவரை வச்சு எல்லா வேலைகளும் சிறப்பா நடந்துட்டு இருக்குது. அதே மாதிரி சிடி போட்டு விற்கிற அளவுக்கு யாராவது பொறுப்பான ஆளுக வந்தீங்கன்னா இன்ஷாஅல்லாஹ் அதுக்கு அனுமதி தர்றேன். எனக்கு ராயல்டி ஈஎல்டி அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. யார் வேணாலும் சிடி போட்டு யார் வேணாலும் விற்கலாம். அதனால அப்படி யாராவது ஆர்வமா முன் வந்தீங்கன்னா இன்ஷாஅல்லாஹ் செய்யறதுல எந்த ஆட்சேபனையும் கிடையாது. அங்க ஒருத்தர் ஃப்ரீயாவே கொடுக்குறாரு சிடி எல்லாம், அவரையும் கூட தொடர்பு கொள்ளுங்க. பயான் சிடி எல்லாமே ஃப்ரீயாவே கொடுக்குறாரு. மஸ்ஜித் வளாகத்தில் உள்ள சிடி கடைக்கு தங்கள் உதவி இல்லாமல் சிடி காப்பி அண்ட் பிரிண்ட் போட முடியாது. அப்படி என்றால் தாங்கள் பேசும் பயான் மற்றும் கேள்வி நிகழ்ச்சியை தாங்கள் அப்படியே ரெக்கார்டு செய்து விற்க முடியும். ஆகவே தங்கள் நிகழ்ச்சியை பதிவு செய்வதை தவிர்க்கவும். என்ன சொல்ற புரியலையே?
சிடி கடை ஒன்று இருக்குதாமா, தங்களின் உதவி இல்லாமல் சிடி காப்பி அண்ட் பிரிண்ட் போட முடியாது. அப்படி ஒன்றும் அவசியம் கிடையாது. யார் வேணாலும் எடுக்கலாம், யார் வேணாலும் ரெக்கார்ட் பண்ணலாம், யார் வேணாலும் பிரிண்ட் போடலாம். என்னுடைய பயான இல்லை, நான் மக்கா மஸ்ஜித் என்ற சுன்னத் ஜமாத்தை சார்ந்தவன், எங்க ஜமாத்தில் மட்டும் தான் சிடி போடணும், அதை மட்டும் தான் விற்கணும், அப்படிலாம் ஒண்ணுங்க ராயல்டி ஒண்ணுமே கிடையாது. யார் வேணாலும் எடுத்து யார் வேணாலும் ரெக்கார்ட் போடலாம். என்ன என் குரலை வச்சு வேற யாராவது இடையில பேசுற மாதிரி பேசி ஏடாவணம் பண்ணாம இருந்தா சரி, உள்ளது உள்ளபடி போடணும், அவ்வளவுதான். அப்படி என்றால் தாங்கள் பேசும் பயான் மற்றும் கேள்வி நிகழ்ச்சியை அவர்கள் எப்படி ரெக்கார்டு செய்திருக்க முடியும்? ஆகவே தாங்கள் நிகழ்ச்சியை பதிவு செய்வதை தவிர்க்கவும். தவிர்க்கணும் அவசியம் கிடையாது. யார் வேணாலும் அதான் சொல்றேன், யார் வேணாலும் ரெக்கார்ட் பண்ணி விற்கலாம், தப்பு இல்லை. நான் அவங்க போடுறது பூரா ஆரம்ப காலத்தில் நான் பேசின ஸ்பீச்லாம் அவங்க போட்டுட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட ஒரு வேண்டுகோளாகவும் வச்சேன், நீங்க மற்ற சீடிலாம் எப்படின்னா வித்துங்க, ஏன் சீடியை மட்டும் எல்லா மக்களுக்கும் பயன் தர மாதிரி சீப் ரேட்ல வித்துக்குங்க அப்படின்னு ஒரு வேண்டுகோளும் வச்சேன். கொஞ்ச நாள் அதை நடைமுறைப்படுத்தினாங்க, அப்புறம் அதை ஃபாலோ பண்றாங்கன்னு தெரியல எனக்கு. தங்கள் அலுவலக நேரம் ஈவினிங்காக இருந்தால் நல்லது, மற்றும் சண்டே லீவ் பதிலாக ஃப்ரைடே லீவ் சேஞ்ச் பண்ணலாம். ஏனெனில் எங்களை போன்றவருக்கு சண்டே தான் விடுமுறை. ஏதாவது சந்தேகம் மற்றும் விசாரணைகளை சண்டே நேரில் வந்து கேட்டுக்கொள்வோம். அலுவலக நேரம் ஆபீஸ்ல போட்டு சண்டே ஹாலிடே அப்படின்னு போட்டு வச்சுக்கிறானா, 24 மணி நேரம் உங்க தான் கிடக்குறேன். நான் கிண்டலாவே சொல்லுவேன், அதாவது எங்கெங்க இருப்பீங்கடா, காசிமிக்கு வேறது போக்கட மக்காப்பள்ளி தான் அப்படிங்குவேன். அதனால எப்பவும் இங்க தான் இருக்கிறேன். ஃபஜ்ருக்கு பிறகு வந்தாலும் பள்ளியில இருப்பேன். என்ன எங்கேயாவது வேலையா இல்லையா வெளியில போயிட்டா உண்டு. பெரும்பாலும் ஈவினிங்க்கு பதிலாக காலையில இருந்தா நல்லது. காலையில சுபுக்கு வந்தனா குறைஞ்சது 9 மணி 10 மணிலும் ஆபீஸ் தான் இருப்பேன், ரூம்ல தான் உட்காந்துருப்பேன். ஏதாவது வேலைகள் யாராவது விசிட்டர்ஸ் சொல்லுவாங்க, வேலைகள் இருக்கும், ஏதாவது இருக்கும். எது வேலை இல்லாட்டா தான் கொஞ்சம் சீக்கிரம் போயிடுவேன் வீட்டுக்கு, 7-8 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடுவேன். இல்லைன்னா கண்டிப்பா 9 வரலும் பள்ளி தான் இருப்பேன். அதே மாதிரி பெரும்பாலும் ஆல்மோஸ்ட் அசர்ல வந்தனா இஷாவரில் இங்க தான் இருப்பேன். ஃபுல்லா விசிட்டர்ஸ் டைம் அதான். இஷாவரில் இஷாக்கு பிறகு 9:30-10 மணி வரலும் கூட உட்காந்துருப்பேன். ஆளுங்க யாரும் வந்துட்டு இருப்பாங்க, பேசிட்டு இருப்பாங்க, மஸ்ரூம் நடக்கும், மீட்டிங் நடக்கும், ஏதாவது நடந்துட்டு இருக்கும். அதனால சண்டே ஹாலிடே தான் இல்லை, சண்டேயும் பெரும்பாலும் இங்க தான் இருப்பேன். ஏதாவது வெளியூருக்கு போகாட்டா, வெளியூர் பயான் போகாட்டா அங்க தான் இருப்பேன். வெளியூர் பயான் போயிட்டா வெளியூர் போயிடுவேன். கூட்டுதுவா கூடாது என்றால் உடனே அதை நிறுத்திவிட வேண்டியதானே, ஏன் படிப்படியாக குறைக்க வேண்டும்? மேலும் இன்னும் இக்காமத் 2 தடவையாகவே உள்ளது. அது சொல்ல நினைச்சங்க மறந்து போச்சுங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லா குறைஷிகள் கட்டின முறையில் இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கிற ஷேப் இருக்குதுன்னு காபத்துல்லா, இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டின காபத்துல்லா இல்ல, குறைஷிகள் ஷேப்ல தான் இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாட்ட புகாரியோட ஹதீஸ்ல இருக்குது, லவ்லா கௌமுகி ஹதீஸ் அலா ஹதீல் இஸ்லாம் ல பனைத்துல் காபத் அலா கவாயித் இப்ராஹிம். நான் உன்னுடைய மக்கள் இப்பதான் புதுசா இஸ்லாத்துக்கு வந்திருக்காங்க. யார? ஆயிஷா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் ஆயிஷாட சொல்றாங்க. அவங்க மட்டும் அப்படி இல்லைன்னு சொன்னா நான் காபத்துல்லாவே இடிச்சிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டின முறைப்படி நான் கட்டியிருப்பேன். இப்ப நான் காபத்துல்லா இடிச்சா என்ன சொல்லுவாங்க? பாத்தீங்களா முகமது அதை இடிச்சாரு, இதை இடிச்சாரு, அதை கூட காபத்துல்லா இடிச்சாரு அவங்க பேர் சொல்லுவாங்க. மக்கள் குழம்பி போயிடுவாங்க, ஃபித்னா வந்துடும். அதனால கொஞ்சம் யோசிக்கிறேன்டாங்க. காபத்துல்லா என்பது இஸ்லாத்தினுடைய முக்கியமான சின்னம். அது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டின காபத்துல்லா இல்லாம குறைஷிகள் அவங்க இஷ்டத்துக்கு காட்டின காபத்துல்லா தான் இப்போ இருக்குது. அந்த காபத்துல்லாவை இடித்து கட்டக்கூடிய விஷயத்திலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்தேன் கவிழ்த்தேன்னு செய்யல. அவங்க அப்படி செஞ்சிருந்தா கூட யாரும் கேட்க முடியாது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுலயுமே நிதானம் வேணும், எதுவுமே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்தேன் கவிழ்த்த ஒண்ணும் இல்லைங்க. இந்த கூட்டுதுவா மேட்ர மக்கா பள்ளியில மட்டும் இல்ல, அல்லாஹ் நாடி இருந்தா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பள்ளிகளையும் நிறுத்தியிருக்க முடியும். அப்படி நிறுத்தாம போனதுக்கு காரணம் இந்த சீதேவிகள் தான். எந்த சீதேவிங்க? தொப்பி போட்டுக்கிட்டே தொப்பி போடக்கூடாது பேசினாரு பாருங்க, அந்த சீதேவி தான். கூட்டுதுவா பெரிய ஷிர்க்கு, பெரிய பாவம், பெரிய ஹராம், கூட்டுதுவா பேசுற இமாமுக்கு பின்னாடி தொழக்கூடாது. இப்படியே ஒரு கேள்வி பதில ஒருத்தர் கேட்கிறாரு, நீங்களும் பிதாத் அனாச்சாரங்களை கண்டிக்கிறீங்க, ஆனா மக்காப்பள்ளி இமாம் ஷம்சுதீன் காசிமி பிதாத் அனாச்சாரத்தை கண்டிக்க தானே செய்றாரு, அவரையே நீங்க தௌஹீதை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க, இப்படி என் பேரை சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அவர் சொல்ற பதில், அவர் கூட்டுதுவா செய்றாரு, அதை எப்படி ஏத்துக்க முடியும்? கூட்டுதுவா செய்யறதுனால அவர் தௌஹீத்வாதி இல்ல, அவர் முஷ்ரிக் தான், அவர் பின்னாடி தொழ கூடாதுதான். இப்படியே பட்டவர்த்தனமா நானே பார்த்தேன் அந்த நிகழ்ச்சியை. அப்போ கூட்டுதுவாங்கிறது பெரிய ஷிர்க் மாதிரியும் பெரிய ஹராம் மாதிரியும் பெரிய பாவம் மாதிரியும் இவங்க என்னைக்கு பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாங்களோ அன்னையிலிருந்தே மக்களுக்கு ஒரு வெறுப்பு வந்துருச்சு. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? அந்த ஈகோல தான் நீ கூட்டுதுவா. இல்லைன்னா இவங்க வாயை மட்டும் அல்லான்னு இருந்தாங்கடா, கொஞ்சம் கொஞ்சமா மக்களுக்கு கொஞ்சமா புரிய வச்சு அல்ஹம்துலில்லாஹ் என்னைக்கு கூட்டுதுவாலாம் முடிச்சிருக்கலாம், நிறுத்திருக்கலாம். இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையினால பல்வேறு பிரச்சாரங்கள்னால மௌலிதுகள் மக்கள்கிட்ட குறைஞ்சிருக்குது. மௌலிது நான் டிவியில பேசுறேன், இந்த மாதிரி இன்னைக்கு கூட காலையில டிவி நிகழ்ச்சியில சொன்னேன், மௌலிது ஓதுறது பிதாத்துன்னு சொல்லி தாருலும் தேவபந்து மதரசா ஃபத்வா கொடுத்துருக்காங்க, யாரா வேணும்னாலும் அந்த ஃபத்வா காப்பி என்கிட்ட வாங்கிக்கங்க. காலையில 4 போன் வந்துருச்சு எனக்கு, அந்த ஃபத்வா காப்பி அனுப்பி விடுங்க. அப்ப மக்களுக்கு அதை தவற திருத்தணுங்க போய் தான் அந்த ஆர்வம் வருது.
இவர் காலம் பூரா மௌலிது ஹராம் சொல்றாரு, மக்கள் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? நான் எதையுமே சொல்றது ஒரு முறை இருக்குது, ஒரு தன்மை இருக்குது, ஒரு வழி இருக்குது. அந்த முறைப்படி செய்யும் பொழுது நிச்சயமா தவறுகளை குறைக்க முடியும். எடுத்தேன் கவிழ்த்தேன் போனா எதையுமே சாதிக்க முடியாது உலகத்துல. ஏன்னா சம்சிங் காசிமிக்கு ஒரு தனி பள்ளி கட்டிக்கலாம், எனக்கு ஒரு தனி கூடத்தை உருவாக்கலாம், அந்த கூடத்தை வச்சு அங்க உட்காந்து பேசிருக்கலாம். இதே நான் இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் மக்கா பள்ளியில உட்கார்ந்துகிட்டு பிதாத்துகள் ஆணித்தரமா மறுக்கிறேன், தர்கால நடக்கிற அனாச்சாரங்களை ஆணித்தரமா கண்டிக்கிறேன். என்னென்ன பிதாத்தில் மக்காபல் நடந்துச்சு, 25 வருஷம் மக்காப்பள்ளி கட்டின காலத்துல 25 வருஷம் மௌலித் நடந்துருச்சுங்க. அந்த மௌலித் அல்ஹம்துலில்லாஹ் அங்க நிறுத்தி இருக்கிறோம். தராவில் நடக்கிற தஸ்பீஹை நிறுத்தி இருக்கோம், பிதாத்தை நிறுத்திடுவோம். இதே நான் வந்த புதுசுல வந்த உடனே இதெல்லாம் பிதாத்து, கூடுதுவா பிதாத்து, தஸ்பீஹ் பிதாத்து, மௌலித் பிதாத்து, ஹராம் ஷிர்க்டா, அஸ்ஸலாமு அலைக்கும் ஹஸரத் அனுப்பி விட்டுருப்பாங்க. இங்க நல்லா ஒரு பரேல வந்து உட்கார்ந்துருப்பாரு, அவர் வந்து நல்லா உங்களுக்கு பிதாத்தையும் அனாச்சாரம் சொல்லி கொடுத்துருப்பாரு. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையினால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துப்படி கொஞ்சம் கொஞ்சமா இந்த தஸ்பீஹ் எப்படி நிறுத்துனங்கறீங்க, தராவியுடைய தஸ்பீஹை எப்படி நிறுத்துனங்கறீங்க? நான் வந்த புதுசுல புதுப்பேட்டையில இருந்து இதுக்குன்னே ஒரு ஜமாத் வருவாங்க, வந்து முன்னாடி சஃப்ல வந்து உட்கார்ந்துகிட்டு, அவங்க மத்த வருஷம் பூரா பள்ளிக்கு வர மாட்டாங்க, முன்னாடி சஃப்ல உட்கார்ந்துகிட்டு இமாம் சாஹிப் 5 நிமிஷம் குர்ஆன் ஓதுறாங்க, அவங்க 10 நிமிஷம் தஸ்பீஹ் ஓதுவாங்க. நடந்துருச்சு. நான் வந்த புதுசுல நான் வந்தோன்னு என்ன பண்ணேன், நீங்களாம் இடத்த காலி பண்ணுங்க, தஸ்பீஹ் நானே ஓதுவேன் அப்படின்னேன். முன்னாடி இருந்த இமாம் எங்களை தான் ஓதட்டா, முன்னாடி இருந்தவன் வயசானவர், அவரால் தம் பிடிச்சி ஓத முடியாது. நான் சின்ன வயசு, நான் தம் பிடிச்சி ஓதுவேன், நான் தான் தஸ்பீஹ் ஓதுவேன் அடம் பிடிச்சி மைக்க வாங்கி முதல்ல நானும் துணை இமாம் ஓத ஆரம்பிச்சோம். அவங்கள முதல்ல ஓதி இருந்த முதல்ல இடத்த காலி பண்ணோம், நானும் துணை இமாமுக்கு வந்து ஓதணும். இப்போ கேட்கலாம், ஹஸ்ரத் அன்னைக்கு மட்டும் ஓதுனீங்க, இன்னைக்கு எப்படி சொல்றீங்க? நிறுத்துறதுக்காண்டி ஓதணும், எங்க கண்ட்ரோல் எடுத்தாத எடுத்து உட்காந்து ஓதணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ண, அந்த 3 தஸ்பீங்கிறத ஒரு தஸ்பீஹ் ஆக்கணும். 3 தஸ்பீஹ் ஓத முடியல, அது சில அப்ஜெக்ஷன் பண்ணாங்க, என்ன ஒண்ணாக்கிட்டீங்க, இல்ல தராவி ஆஃப்ஸாக்கு குர்ஆன் ஓதுக்கு டைம் இல்ல, அதனால ஒண்ணாக்கிடுவோம். அப்புறம் கொஞ்சம் சத்தத்தை குறைச்சோம். அப்புறம் இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஒண்ணுமில்லாம போயிடுச்சு. 8 வருஷம் 10 வருஷத்துக்குள்ள. இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த முறை. எதையுமே எடுத்தேன் கவிழ்த்தேன் போறது, எனக்குன்னு ஒரு கூடத்தை சேர்த்துக்கலாம், எனக்குன்னு ஒரு பள்ளியாசல கட்டிக்கலாம், எனக்குன்னு ஒரு அமைப்பு வச்சுக்கலாம், எனக்குன்னு அந்த வசூல் பண்ணி நான் சாப்பிடலாம், இதுதான் பிரயோஜனம் இருக்க தவிர சமுதாயத்துக்கு எந்த பிரயோஜனம் இருக்க, சமுதாயம் திருந்தாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்தை தொழுதாங்களே, எப்படி எந்த காபத்துல்லாஹ்ல தொழுதாங்க? அந்த காபத்துல்லாஹ்க்குள்ள தான் 360 சிலைகள் வைக்கப்பட்டிருந்துச்சு. அந்த காபத்துல்லாஹ் தான் ரசூலுல்லாஹ் தவாஃப் செஞ்சுட்டு இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் தனி காபத்துல்லாஹ் கட்டிட்டு போலியே, தனி பள்ளி கட்டிட்டு போலியே. சஹாபாக்களை அவங்க சந்தா கலப்புறம் எனக்கு கொடுங்க, நம்ம பள்ளியாசல் கட்ட வேண்டும் ரசூலுல்லாஹ் ஆரம்பிக்கலையே. எந்த காபத்துல்லாஹ்க்குள்ள 360 சிலைகள் இருந்துச்சோ அந்த காபத்துல்லாஹ் தான் ரசூலுல்லாஹ் தொழுதுட்டு இருந்தாங்க. எந்த காபத்துல்லாஹ் அசிங்கப்படுத்தப்பட்டிருந்துச்சு அந்த காபத்துல்லாஹ் தான் ரசூலுல்லாஹ் தவாஃப் செஞ்சுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா மக்கள்கிட்ட சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ஒரு காலம் அல்லாஹ் கனியை வச்சு கொடுத்தா, அந்த காலம் வந்த பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிலைகளை அவங்க கையால தூக்கி போட்டு உடைச்சாங்க. ரசூலுல்லாஹ் எடுத்தேன் கவிழ்த்தேன் இவர மாதிரி தனி அமைப்பு கட்டிட்டு போயிடலாம், தனி பள்ளி கட்டிட்டு போயிடலாம். இவர்கள் சமுதாயத்தை இந்த சமுதாயத்தில் வந்து சீர்திருத்தம் பண்ண வந்தது, தூய்மைவாதம் பேச வந்தது, சமுதாயத்தில் உள்ள அனாச்சாரம் ஒழிக்கப்பட வந்தது, சமுதாயத்தை சீர்திருத்தத்துக்காக அல்ல, இவர்கள் ஒரு தனி கூடத்தை உருவாக்கி அதை வச்சு புலப்பட எடுத்துறதுக்கு. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத் அல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து. ஒரு தவறு நடக்கிற இடத்திலேயே ரசூலுல்லாஹ் கிடந்தாங்க. இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் வெளிப்படையா சொல்றதா இருந்தால், இந்த குதர்க்கவாதி கூட்டம் இப்ப வந்திருக்குது, ஒரு கூட்டம் குதர்க்கவாதி கூட்டம். மௌலிதுக்கு போலாம், பாத்தியா ஓதலாம், தர்காவுக்கு போலாம், கபர்ல விடலாம், காலில் விடலாம், தரகம் பண்ணலாம், சம்பிரதாயம் பண்ணலாம், எல்லா பலாய்க்கும் குர்ஆன்ல இருந்து ஹதீஸ்ல ஆதாரம் காட்டுவாங்க, பொய்யான ஆதாரங்களை. சுன்னத் ஜமாத்தா என்ன அயோக்கிய பிரிவா, என்னது அது பேர் என்ன? சுன்னத் ஜமாத் அயோக்கிய பிரிவு, ஐக்கிய பிரிவு ஏதோ ஒண்ணு. அந்த குதர்க்கவாதிகள் வேலையை பாத்தீங்கன்னா, ஏதோ கொஞ்சம் பணக்காரங்க போடுற அந்த எலும்பு துண்டுக்காக இந்த மாதிரி சமுதாயத்தை பிளவுபடுத்தி இல்லாத பல பிதாத்துகள் அனாச்சாரங்கள் எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்துறாங்க. அவங்களுடைய பொதுக்குழு கூட்டத்தில் செயற்குழு கூட்டத்தில் ஓப்பனாவே பேசியிருக்கிறாங்க, என்ன பேரை சொல்லி. அவரை மாதிரி ஆளுகளாம் சமாளிக்கிறது பெரிய விஷயம், ஏன்னா பொதுமக்கள் ஈஸியா சொல்லிடலாம், அவர் நஜாத்துக்கு அப்படிதான் பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். நம்ம சமாளிக்க கஷ்டமா இருக்கிறது சுன்னத் ஜமாத்து போர்வையிலிருந்து நான் வஹாபியா இருக்கிறானே இந்த சம்சிகாசி மாதிரி ஆளுங்க நம்மளால சமாளிக்கிறது கஷ்டம் சொல்லி இன்னைக்கு பரேலியில் பேசியிருக்கிறாங்க குதர்க்கவாதிகள். சுன்னத் ஜமாத்து போர்வையில் நான் இல்ல, சுன்னத் ஜமாத்தாவே இருக்கிறேன், உண்மையான சுன்னத் ஜமாத்தா இருக்கிறேன். நான் இன்னைக்கு சொல்ல நான் சுன்னத் ஜமாத் தான், நான் தௌஹீத்வாதி கிடையாது, வஹாபி கிடையாது, அஹ்லே ஹதீஸ் கிடையாது, நான் சுன்னத் ஜமாத். சுன்னத் ஜமாத்துல இருந்துகிட்டு எல்லா பிதாத்துகளையும் எல்லா அனாச்சாரங்களையும் அல்ஹம்துலில்லாஹ் எதிர்க்கக்கூடிய சக்தியை ரப்புல் ஆலமீன் எனக்கு தந்திருக்கிறான். நான் உண்மையை எனக்கு தந்திருக்கிறேன், அதை வச்சு நான் எடுத்துட்டு இருக்கிறேன், மக்கள் நல்ல விஷயங்களை சொல்லிட்டு இருக்கிறேன். அதனால சமுதாயம் எடுத்தேன் கவிழ்த்தேன்னு போய் சமுதாயத்தை பிளவுபடுத்துறது பெரிய விஷயம் இல்ல. பாம்பு சாகணும் என்னங்க, குச்சி உடையக்கூடாது. குச்சியை உடைச்சு விட்டு அப்புறம் உட்காந்து நான் பாம்பை சாவடிச்சிட்டேன் அப்படி பிரயோஜனம் இல்லையே. அடுத்த பாம்பு என்ன பண்ணுவோம் அப்புறம் குச்சி இல்லாம?
23ஆம் இரவில் உங்கள் நிகழ்ச்சியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பார்த்ததாக கூறினீர்கள். ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவித்த ஹதீஸில் யார் நபி அவர்கள் இறைவனை கண்டதாக கூறினார்களோ அவரை விட அநியாயக்காரர்கள் யார் என்று அறிவிக்கின்ற ஹதீஸ் ஒன்றை நான் படித்தேன். விளக்கம் தரோம். நல்ல கேள்விங்க. சஹாபாக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்குது. மேராஜில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்த்தார்களா இல்லையாங்கிறதுல சஹாபாக்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு இருக்குது. இன்னும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கும் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் மிகப்பெரிய கருத்து வேறுபாடு இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்த்தாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி. இதுல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூற்று வந்து ரொம்ப வலுவான கூற்று. அவங்க அல்லாஹ்வை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி நூறுன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நூரானியுன் ரஆஹு, அல்லாஹ் ஒளிமயமாக இருந்தான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அல்லாஹ்வை பார்த்தார்கள் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் பார்த்ததா சொல்றாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா காப கௌசைனி அவ் அத்னா மின்ஹு. இன்னைக்கு நேத்து தராவில ஓதுனாங்க, இன்னைக்கு தராவில ஓதுனாங்க. காப கௌசைனி அவ் அத்னா மின்ஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு எவ்வளவு நெருக்கமாக இருந்தார்கள் என்றால் அந்த ஒரு இரண்டு வில்லுடைய இரண்டு முனைகளுக்கு உள்ள இடைவெளியை விட ரொம்ப குறுகிய இடைவெளி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்தாங்க, அல்லாஹ் பார்த்தாங்க அப்படி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதனால அது சஹாபாக்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு. ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க ரசூலுல்லாஹ் அல்லாஹ் பார்க்கவே இல்லை அப்படிங்கிறது ஆயிஷாவுடைய கருத்து. ஆனா பார்த்தாங்கிறது இப்னு அப்பாஸுடைய கருத்து. வேலை செய்பவர்களின் கூலி அவருடைய வேர்வை ஆறிவிடுவதற்கு முன்பு கூலி வழங்கினர் என்பது நபிமொழி. ஆனால் பெரும்பாலான முஸ்லீம் இது என்ன இது முஸ்லீம் பெரிய நிறுவனங்களில் அல்லது சிறிய நிறுவனங்களில் கூட முஸ்லீம் கேலண்டர் மாதங்களில் கடைசி நாளில் கூட சம்பளங்கள் வழங்கப்படுவதில்லை. பெரும்பாலும் ஈசவி மாத ஆங்கில கேலண்டர் மாதங்களில் கழித்து பிரதி மாதம் 5ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரையிலும் சம்பளம் கொடுக்கப்படுகிறது. வேலை ஆட்களில் வியர்வை தண்ணீரை நிறுவனங்களை சாப்பிடுவது என்பதுதான் உண்மையா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அப்படி நடந்தா அதை வந்து பெரிய தப்புங்க. இதை விட பெரிய கொடுமை என்ன தெரியுமா? இதாவது தனியார் நிறுவனங்கள்ல சில பள்ளிவாசல் நிர்வாகிகளே சம்பளம் வாங்குறதுக்கு இமாமியும் மோதினாரையும் அவங்க நிறுவனத்துக்கு வர சொல்லுவாங்க, அவங்க கடைக்கு வர சொல்லுவாங்க. இவர் வேலை செய்து பள்ளிவாசல்ல எங்க ஆபீஸ்ல சம்பளம் வாங்கிங்க அப்படின்வாங்க. மோதினாரும் பேசிமா அவங்க ஆபீஸ்ல போய் காத்து கிடக்கணும். இந்த மாதிரி போலி முத்தவள்ளிகளாக இருக்குதான் செய்றாங்க. அல்லாஹ்வுடைய பயம் இல்லாத முத்தவள்ளிகள். இது மாதிரி எல்லா இளவுல எல்லா பலாயிலும் எல்லா இடங்களையும் இந்த முசீபத் இருக்குது. என்னடா சம்பளக்காரன் சம்பளம் கொடுக்கறது இல்ல, சம்பளம் கொடுக்காம இழுத்து அடிக்கிறது, இதெல்லாம் பெரும் பாவம், அல்லாஹ்விடத்துல மிக பெரும் பாவம். தாயின் காலடியில் சொர்க்கம் உள்ளது சரீரத்தில் இருக்கிறதா? ஆமா இருக்குது, ஹதீஸ் இருக்குது. இன்னல் ஜன்னத் தஹ்த அக்தாமில் உம்மஹாத், உங்களுடைய தாயினுடைய காலடியில் தான் சொர்க்கம் இருக்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நாம் எந்த அளவுக்கு நம் தாயை கடமைப்பட்டிருக்கிறோம், எந்த அளவுக்கு மரியாதை செலுத்த வேண்டும். அதாவது ஷிர்க் வராத அளவுக்கு மரியாதை செய்யணும். காலில் விழுறது, கையில விழுறது, காலத்தோடு கும்பிடுறது, அந்த மாதிரி ஷிர்க்குகள் வராத அளவுக்கு தாய்க்கு மரியாதை செய்யணும். தாயுடைய மனதை சந்தோஷப்படுத்துவதற்கு எவ்வளவு வேணாலும் முயற்சி எடுக்கலாம், தப்பில்லை. அல்லாவை கோபப்படுத்தித்தான் தாயை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிற மேல இருந்தா அப்ப தாயை சந்தோஷப்படுத்தக்கூடாது, அல்லாஹ் கோபப்படுத்தக்கூடாது. அப்ப தாயை சந்தோஷம் அவசியம் இல்லை. ஒரு தாய் சொல்றா நீ சாராயம் குடிச்சாதான் உங்களோட பேசுவேன் அப்படிங்கிறா. ஐயோ அந்த மாதிரி தாய் யாராவது சொல்லுங்க அப்படின்னு கேட்டுறாங்க. ஒரு பேச்சுக்கு சொல்றேன். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம தாய் பேச்சு கேட்கணும் அவசியம் இல்லை. திருமணத்தில் சீதனம் வாங்குவதும் கொடுப்பதும் ஷரியத்தில் எப்பேற்பட்ட ஹராம் என்றும் ஒரு இஸ்லாமிய திருமணம் எப்படி நடக்க வேண்டும் என்பது பற்றி விளக்கமாக கூறவும். லட்சக்கணக்கில் சீதனம் வாங்கி பல அனாச்சாரங்களை கையாளும் ஊர்க்காரர்கள் இந்த ஒற்றைப்படை இரவில் வருகிறார்கள், எல்லோருக்கும் உரைக்கும்படி கூறவும். இது அப்படிலாம் எந்த ஊரையும் குறிப்பிட முடியாதுங்க. எல்லா ஊர்லயும் உள்ள முசீபத் தான் இது. பணத்துக்கு ஆசைப்படாத மனுஷன் யாரு? அதுவும் ஹராமான பணம்டாக்கா அதனுடைய டேஸ்டே தனி. அதாவது காசு கொடுத்து மாங்காய் வாங்கி சாப்பிடறத விட அடுத்த மரத்துல அடிச்சு அதை வாங்கி சாப்பிட்டா அந்த டேஸ்ட் அதிகம். அப்படித்தானே? இது மனிதனுடைய சைக்காலஜி இது. அந்த மாதிரி இவன் கஷ்டப்பட்டு ஹலாலா சம்பாதிச்சு காசு சாப்பிடறத விட அடுத்தவனிடத்துல பறிச்சு அல்லது அடுத்தவனை ஏமாத்தி அல்லது அடுத்தவன் இந்த மாதிரி கசக்கி பிழிஞ்சு வரதட்சணைங்கிற பேர்ல வாங்குற காசு இவனுக்கு ருசிக்கத்தான் செய்யும் அது. ஆனால் இதற்கு பாரமா அல்லாஹ் நரகத்திலே மிக பெரும் வேதனை தரும் பொழுது அப்ப தெரியும் இதனுடைய ருசி. ஆஹா, வரதட்சணை வாங்குறது எவ்வளவு பெரிய பாவம், எவ்வளவு பெரிய அநியாயம், நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறது. அதனால சகோதரர்களே, தயவு செஞ்சு நம்முடைய பாவங்களிலிருந்து தௌபா செய்யக்கூடிய நாம் முக்கியமா இந்த வரதட்சணை என்ற பாவத்திலிருந்து நாம் தௌபா செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. வரதட்சணை பாவத்திலிருந்து நாம் தௌபா செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். அதனால தயவு செஞ்சு இந்த வரதட்சணைங்கிற முசீபத்தை ஒழிப்பதற்கு எல்லாரும் கடமைப்பட்டிருக்காங்க. குறிப்பா சொல்றதா இருந்தா நான் சொல்லுவேன், இந்த வரதட்சணை ஒழிப்பதிலே நாங்க வரதட்சணை ஒழிப்பு மாநாடு நடத்தி அந்த மாநாட்டில் வரதட்சணை திரும்ப கொடுத்த வைப்போம். என்ன நடந்துச்சு? எங்க திரும்ப கொடுத்தான்?
வரதட்சணை மாநாட்டில் அறிவித்தான், நான் என் மாமனார் இடத்திலே அந்த காலத்தில் தெரியாமல் 5 லட்சம் ரூபாய் வாங்கிவிட்டேன். இப்பொழுது அல்லாஹ்வே சத்தியமாக அந்த 5 லட்சம் ரூபாயை மாதம் 100 ரூபாய் வீதம் கொடுத்து முடிகிறேன். அட பாவி, எந்த ஜென்மத்தில் கொடுத்து முடிப்பனி? இதுக்கு ஒரு மாநாடு, அந்த மாநாட்டில் பெரிய பயானு, அதுல பெரிய வீர உரை, அதுல இவர் சபதம், இந்த 5 லட்சம் ரூபாய் வரதட்சணை 100 ரூபாய் திரும்ப கொடுக்கறதுக்கு. இதெல்லாம் சும்மா போர்ஜரிங்க, ஏமாத்து வேலை. ஒரு மனிதன் அவன் மனம் திருந்தி வரதட்சணை திரும்ப கொடுக்கணும். மாமனார் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பணத்தை அவங்கள சேர்த்து கொடுத்துருப்பாரோ அந்த மாதிரி கஷ்டப்பட்டு நீ சேர்த்து திரும்ப கொடுக்கணும். வாங்கும் போது நல்லா இனிப்பா வாங்கி போட்டு கொடுக்கணும் 100 ரூபாய் மாசம். அவருக்கு என்ன மாசம் பஸ் டோக்கன் வாங்குறதுக்கு போதும் காசு. அதனால இந்த மாதிரிலாம் பிரயோஜனம் இல்லைங்க. சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் திருந்த வேண்டும். வரதட்சணை எவ்வளவு பெரிய ஹராம்ங்கிறத உணர்ந்து திருந்தி அதை தன்னுடைய வாழ்க்கையில கொண்டு வர பார்க்கணும். இந்த பாவத்தை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சம்பந்தப்பட்டவர்கள் திருந்தாதவரை என்னடா மாநாடு போட்டாலும் என்னதான் இது வச்சாலும் முடியாது. சரி, இன்னொன்னு, சம்பந்தப்பட்டவர்களை திருத்துவதற்கு 2 பேர் மனசு வச்சா முடியும். ஒன்னே பள்ளிவாசலுடைய இமாம்கள், இன்னொன்று பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள். வேற எத்தனை அமைப்புகள் எத்தனை இயக்கங்கள்லாம் மாற்ற முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சமுதாயத்தை கொடுத்துற பெரிய பவரே பள்ளிவாசலுடைய ஜமாத்தும் தான். அந்த இமாம்கள் உறுதியா நின்று நாங்க வரதட்சணை வாங்குற கல்யாணத்தை நிக்கா எழுத வர மாட்டோம் சொல்லணும். அதே மாதிரி அந்த முத்தவள்ளிகள் வரதட்சணை வாங்குற கல்யாணத்துக்கு நாங்க தஃப்தர் தர மாட்டோம், ஜமாத் வராது. சில பள்ளிகள்ல போர்டு போடுறாங்க, வீடியோ எடுக்கும் கல்யாணத்துக்கு ஜமாத் வர மாட்டோம். ஓகே, வீடியோங்கிறது தவிர்க்கப்பட வேண்டியதுதான். இது வரதட்சணை அளவுக்கு பெரிய பாவம் கிடையாது. வீடியோ கல்யாணத்துக்கு போக மாட்டாங்களா, வரதட்சணை வாங்க கல்யாணத்துக்கு கூட பேசிட்டு வந்துருவாங்களா? இது என்ன நியாயம்? இது தலப்பா கட்டுறது சுண்ணத்துன்னு கேள்விப்பட்ட உடனே அப்படியா சுப்ஹானல்லாஹ் தலப்பா கட்டுறது சுண்ணத்தா, இந்தா வேட்டியோ தலப்பா கட்டிட்டானா? அட தலப்பா கட்டுறது சுண்ணத்துல மானத்தை பறக்கிறது பரலாச்சே. வீடியோ எடுக்காது ஓகே, வீடியோ எடுக்கிற கல்யாணத்துக்கு வரமாட்டோம் ஓகே, வரதட்சணை வாங்க அதோட பெரிய ஹராமாச்சே. வரதட்சணை சேர்த்து போடுங்க, நான் வரதட்சணை வாங்க கல்யாணத்துக்கு வரமாட்டோம் போடுங்க, போட மாட்டாங்க. ஏன்னா அந்த பள்ளி நிர்வாகிகளுக்கே அவங்க பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஆம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, வரதட்சணை கொடுக்க வேண்டியிருக்குது, வாங்க வேண்டியிருக்குது. அந்த நமக்கு ஒதுக்கி இந்த போடு. அதனால சகோதரர்களே, பள்ளி நிர்வாகிகள் அதே மாதிரி பள்ளி இமாம்கள் மனசு வச்சாங்கடா நிச்சயமாக வரதட்சணை ஒழிக்க முடியும். இது இன்னொரு பெரிய விசேஷம் என்ன தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ் மக்கா பள்ளி அந்த விஷயத்துல நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறோம். என்ன யாராவது நிக்கா எழுதுன்னு கூப்பிட்டா கூட முதல் கேள்வி வரதட்சணை இருக்குதா இல்லையான்னு கேட்டு தான் போவேன். அதனால நிறைய பேர் மக்கா பள்ளிக்கார நிக்கா கூப்பிடுறது இல்ல. எதுக்கு மக்கா பள்ளி இமாம் நிக்கா கூப்பிட்டு அந்த பள்ளி தஃப்தரை கேட்டோம்டாக்கா அங்க வரதட்சணை கேள்வி எல்லாம் இருக்குது, எங்க வரதட்சணை பத்தி கேள்வி இல்லையா, அங்க போய் கூட்டு போயிடலாம். அதனால சகோதரர்களே, இதெல்லாம் அல்லாஹ் ஏமாத்துற வேலை. அல்லாஹ் ஒரு காலம் ஏமாத்த முடியாது. வரதட்சணை வாங்கல் கொடுக்கல் எவ்வளவு பெரிய ஹராம். அதனால சமுதாயத்தில் எவ்வளவு அவலநிலை ஏற்படுகிறது. எத்தனை பெண்கள் பாவம் மனம் இழந்து தங்களுடைய மானத்தை இழந்து தன்னுடைய ஈமானை இழந்து கேடுகட்டு வழிகட்டு போகக்கூடிய நிலைமை. இந்த எல்லா பாவமும் நீங்க 1000 ரூபாய் வரதட்சணை வாங்கினாலும் சரி உங்களையும் சார்ந்த பாவம். என்ன சார் ஏதோ ஒரு பொண்ணு வழிகட்டு போது நான் தான் காரணம்? ஆமா, நீங்க தான் காரணம். எங்கேயோ ஒரு குக்கிராமத்திலே ஒரு 30 வயது முதிர்கண்ணி தனக்கு கல்யாணம் ஆகாத வெறுப்பினால் தூக்கிலிட்டு தற்கொலை செய்து கொண்டிருந்தால், அல்லது எங்கேயோ ஒரு முதிர்கண்ணி தனக்கு கல்யாணம் ஆகாத வேதனையால ஏதோ இந்த ஆம்பளையோட மத்தவங்களோட ஓடி போயிருந்தா அந்த பாவம் யாரை சாரும்? வரதட்சணை யார் யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் வேணும் அத்தனை பேரும் சாரும். ஏன்னா இது ஒரு தனி மனிதனுடைய கொடுமை இல்ல, சமுதாய கொடுமை. இது அந்த சமுதாயம் எப்படி ஜனாசா தொழுகை ஒரு ஊர்ல உள்ள ஒத்தம் தொழுச்சுனா போதும் ஊர்ல உள்ள எல்லாருக்கும் பறந்து நீங்கிடும். யாருமே தொழுகை கேட்டா ஊர்ல அத்தனை பேர் குற்றவாளி ஆயிடுவாங்க. பறந்து கிஃபாயாது. யாருமே தொழுகை கேட்டா ஊர்ல அத்தனை பேர் குற்றவாளி ஆயிடுவாங்க. அதே மாதிரி எங்கேயாவது ஒரு பெண் வரதட்சணை கொடுமையினால் பாதிக்கப்பட்டால், அவர் உயிரை மாய்த்து கொண்டால், அல்லது யாரத்தனோட இந்தோட ஓடி போயிட்டா, அல்ல ஹிந்துவா மாறிட்டா அப்படின்னு சொன்னா அந்த பாவம் வரதட்சணை வாங்கி அத்தனை பேரையும் சாரும். அதனால இதை ஞாபகத்தில் வைக்கணும். ரமதானில் ஃபித்ரா கொடுப்பது பற்றி விளக்கம் தரவும். அடிமைகள் மீதும் அன்று பிறந்த குழந்தைகள் மீதும் கடமை என்கிறார்கள், உண்மையா? ஆமாங்க. அதாவது அன்னைக்கு காலையில தான், பெருநாள் அன்னைக்கு காலை தான் ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்காகவும் ஃபித்ரா கொடுக்க வேண்டும். ஃபித்ரானா என்ன? பெருநாள் நன்கொடை. இந்த பெருநாள் நன்கொடையை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்க சொன்னது, அன்றைய தினம் எந்த ஏழையுமே எனக்கு காசு இல்லைங்கிற காரணத்தை வச்சு பட்டி கிடக்கூடாது, எனக்கு பணம் இல்லைங்கிற காரணத்தை வச்சு அவன் பட்டி கிடக்கூடாது அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெருநாள் கொடை என்று சொல்லக்கூடிய ஃபித்ராவை கொடுக்கும்படி வலியுறுத்தினார்கள். அன்றைய தினம் பெருநாள் அன்னைக்கு யாருமே அந்த ஃபித்ரா கடமைன்னு சொன்னா, பெருநாள் அன்னைக்கு யார் யாரெல்லாம் வயிறார சாப்பிட்டு மற்றவங்களுக்கும் ஃபித்ரா கொடுக்குற அளவுக்கு வசதி இருக்குதோ அவங்க எல்லாத்துக்கும் அந்த ஃபித்ரா கடமை. இல்ல அது ஜக்காத்து கடமையானதான் கடமை, எனக்கு ஜக்காத்து கடமையே இல்லை, நான் ஏழையா இருக்கிறேன், இல்ல கடன்ல இருக்கிறேன், இந்த கதெல்லாம் இல்ல.
உங்க குடும்பத்தை நடத்திக்கிட்டு இன்னொருத்தரும் கொடுக்க முடியும் அப்படின்னா உங்க மேலே ஃபித்ரா கடமை. ஃபித்ரா எவ்வளவு கொடுக்கலாம்? 2 400, 3 200, 5 500 அப்படிலாம் ஒண்ணு இல்ல. பெருமானா செல்லும் காலத்துல 2 கை நிறைய இப்படி அள்ளி 4 கை அள்ளி கொடுத்துருக்காங்க. அதுக்கு இடத்துல 2 கிலோ 2.25 கிலோ வந்துடும். 2 கை நிறைய அள்ளி 4 தடவை கொடுத்தோம்டாக்கா இதுதான் ஃபித்ரா. ஃபித்ரா கொடுப்பதில் சிறந்த முறை என்ன தெரியுமா? நாம் என்ன உணவு உண்ணுகின்றோமோ அந்த உணவை அவர்கள் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். நம்ம வீட்டுல பாஸ்மதி அரிசி தின்னுபிட்டு அவனுக்கு ரேஷன் அரிசி கொடுக்கூடாது. அவனுக்கு ரேஷன் அரிசி கொடுக்கூடாது. நம்ம வீட்டுல பொன்னி அரிசினா பொன்னி அரிசி கொடுக்கும். நாம என்ன அரிசி சாப்பிடுறோமோ அந்த அரிசி ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். இப்ப ஃபேஷன் ஆகி போச்சுங்க. என்னடா ஃபித்ராங்கிறதும், சகோதரர்களே நாங்கள் ஃபித்ரா கொடுக்கிறோம், உங்க ஃபித்ரா பணத்தை பூரா எங்களுக்கு அனுப்புங்க. அனுப்பியாச்சா? அப்புறம் ஃபித்ரா கொடுக்கும் விழா, ஒரு விழா நடத்தி அந்த விழாக்கு ஃபித்ரா பணத்துக்கு 10,000 ரூபாய் செலவு. எதுக்கு? ஏழைகளுக்கு கொடுக்கறேன்னு வாங்கின ஃபித்ரா. அந்த ஃபித்ரா வச்சு விழா மேடை அமைக்கிறது, மைக் கட்டுறது, சீரியல் பல்ப் கட்டுறது, அந்த அவங்களுடைய தலைவர்களை அந்த விழாக்கு வர வைக்கிறதுக்கான போக்குவரத்து செலவு எல்லாம் 10-15,000 செலவு. எதுக்கு? அந்த ஃபித்ரா பணத்துல வச்சு 15,000 செலவு பண்ணியாச்சா, மேடை போட்டாச்சா, அங்க ஏழைகளை பூரா வரிசையில் விட்டு ஃபித்ரா கொடுப்பாங்க. அதை போட்டோ எடுத்து பேப்பர்ல போடுறது பெருசா, நாங்கள் ஃபித்ரா கொடுத்தோம். அட பாவிகளா, ஃபித்ராங்கிறது ஒரு ஃபர்து, ஒரு மூமின் நிறைவேற்ற கடமை. அதையுமா போட்டோ எடுத்து போடுறது பேப்பர்ல? நாங்கள் ஃபித்ரா வாங்கணும், ஃபித்ரா. ஒன்னு யார் ஃபித்ரா வாங்க சொல்றா? ஒன்னு யார் அவங்கள கொடுத்துக்க தெரியாதா ஃபித்ரா? அதனால ஃபித்ராவும் சகோதரர் ஜகாத்த மாதிரி தான். நம்ம மொஹல்லால நம்ம தெரிஞ்ச ஏழைகள் யார் பார்த்து அவங்களுக்கு ஃபித்ரா கொடுங்க. ஃபித்ராவை பெருநாள் தொழுகைக்கு போறதுக்கு முன்னாடியே ஃபித்ரா கொடுத்துட்டு போயிடணும். பெருநாள் பிறை பார்த்ததே கொடுக்கலாம். சில சஹாபாக்கள்கிட்ட வந்து பெருநாள் பிறை பார்க்கறதுக்கு முன்னாடி கொடுக்கலாம். ரமதான் மாசம் ஃபுல்லாவே ஃபித்ரா கொடுக்கலாம் சிலருடைய கருத்து. ஆனா பெருநாள் பிறை பார்த்த பிறகு ஃபித்ரா கொடுப்பது நம்ம ஏற்றமானது. பெருநாள் தொழுகைக்கு போறதுக்கு முன்னாடியே ஃபித்ரா கொடுத்துதான் பெருநாள் தொழுகைக்கு போகணும். குர்ஆன் நேரத்தில், மாதவிடாய் நேரத்தில் குர்ஆன் விளக்க உரை எடுத்து படிக்கலாமா? தர்ஜுமா படிக்கலாம், தப்பு இல்லைங்க. தர்ஜுமா படிக்கிறது எந்த பிரச்சனையும் கிடையாது. குர்ஆனை முடிக்கும் முறையாது, தயமும் எவ்வாறு செய்ய வேண்டும், எந்த சூழ்நிலை செய்ய வேண்டும், குளிப்பு கடமை உள்ளவர் தயம் செய்யலாமா? குர்ஆனை முடிக்கிறதுக்குன்னு ஒரு ஃபார்மாலிட்டி அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. குர்ஆனை முடிக்கணும் முன்னாடி சக்கரை இருக்கணும், சீனி இருக்கணும், பூந்திலாம் இருக்கணும், அதை வச்சு ஒரு ஃபாத்தியா ஓதணும். குர்ஆன் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஓதிருப்பாரு, முடிக்கிறதுக்கு அஜர்த்து வரணும். அஜர்த்து குர்ஆனை முடிச்சு வைப்பாரு. ஓதுனது இவரு கஷ்டப்பட்டு ஒரு ஜூஸ் ஒரு குர்ஆன் ஃபுல்லா 1 மாசமா 2 மாசமா கஷ்டப்பட்டு ஓதிருப்பாரு. அஜர்த்து வந்து ஒரு ஃபாத்தியா ஒன்று ஓதிட்டு குர்ஆனை முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லி பூத்தி திருப்பி போயிடுவாரு. இதெல்லாம் மார்க்கத்தில் அனுமதி இல்லைங்க. குர்ஆனை முடிக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு தனி ஃபார்மாலிட்டியோ ஒரு தனி முறைகளோ ஒன்றும் கிடையாது. நீங்க சாதாரண குர்ஆனை முடிச்சு அடுத்த குர்ஆனை ஆரம்பிச்சிட வேண்டியது ஓதுறதுக்கு, தப்பு கிடையாது. அப்படி இந்த குர்ஆனை யாருக்காவது சேர்த்து வைக்க நினைக்கிறீங்கன்னா அல்லாஹ் துவா செய்யலாம். யா அல்லாஹ் இந்த குர்ஆன் நன்மையை இன்னும் சேர்த்து வச்சிருக்கா அல்லாஹ் அப்படின்னு துவா செய்யலாம். அல்லாஹ் சேர்த்து வைப்பா இன்ஷா அல்லாஹ். தயம்முடைய முறை என்னன்னு கேக்குறாங்க. தயம்மும்டா என்ன அப்படின்னு சொன்னா, ஒது செய்யறோம் இல்லையா, அந்த ஒதுக்கு ஸ்பேர், ஒது செய்ய முடியாத சூழ்நிலையில மண்ணால செய்யறதா என்னது தயம்மும். அப்ப முதல்ல ஒது நம்ம என்ன பண்ணுவோம், கையில தண்ணி எடுத்து வாய் கொப்பளிப்போம். அதே மாதிரி மண் எடுத்து என்ன பண்ணோம்? அப்படி இல்ல, இதுதான் கிராமங்கள் பக்கம் பழமொழி சொல்லுவாங்க, மார்க்கம் தெரியாத வாயில மண் அப்படின்ட்டு. மார்க்கம் தெரியாத வாயில மண்ணு. ஒருத்த என்ன பண்ணா தயம் செய்யறதா என்ன பண்ணாமா, தயம் ஒது செய்யணும்ல, அந்த மாதிரி தானே அடுத்து வாயில மண்ணு தூக்கி போடானா, உனக்கு மார்க்கம் தெரியாட்டா வாயில மண்ணு தான் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரில தயம்முடைய ஃபரது 2 தான். ஒன்னு ஒரு அடி மண்ணின் மீது அடித்து முகம் முழுவதும் தடவ வேண்டும். 2வது அடி அடிச்சு வலது கையை வச்சு இப்படி இடது கையில மணிக்கட்டு வரை, இடது கை வச்சு வலது கை மணிக்கட்டு வரை வாட்சி கீச்சு சட்டைலாம் ஊத்துறணும். சட்டையை ஊதி செய்யற மாதிரி தூக்கிடணும். அதை ஊதி செய்யற மாதிரி கண்ணாடி ஊத்துறணும். முகம் உள்ள படுற மாதிரி இருக்கணும். ஒரு அடி முகத்துக்கு, ஒரு அடி 2 கைகளுக்கு. இதுதான். இது எப்ப செய்யலாம்? தண்ணியே கிடைக்கல அந்த நேரத்தை தயம் செய்யலாம். இல்ல சார் தஹஜ்ஜுதுல மக்காபல்ல மெதுவா தண்ணி வருது, மெதுவா ஊதி செஞ்சுட்டு இருக்காங்க, அதனால நம்ம தயம் செய்யலாமா? கூடாது. தண்ணி இருக்குது, அங்க தண்ணி இருக்குது, மெதுவா வந்துருது, அதுக்கு என்ன பண்றது? இப்ப போய் தயம் செய்யலாமா? தயம் செய்யக்கூடாது. தண்ணியே இல்ல, அல்ல தண்ணி பட்டா நமக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடும், இல்ல காயமாயிடும், காயம் பெருத்துரும், நோய் அதிகமாயிடும், அப்படிங்கிற பிரச்சனை தயம் செய்யலாம். சாதாரண தடுமல், தும்மல், இருமல், தும்மல் வர்ற மாதிரி இருக்குது, ஜலதோஷம் பிடிக்கிற மாதிரி இருந்த மாதிரிலாம் தயம் செய்யக்கூடாது. என் அம்மாவின் மனது வேதனைப்படக்கூடாது என்பதற்காக என் அம்மா சொல்லும் அத்தனை ஷிர்கிற்கும் உடன்படுகிறேன். நவுதுபில்லா. அப்படி உடன்படவில்லை என்றால் என் அம்மா அழுது ஆர்ப்பரித்து சாப்பிடாமல் தூங்காமல் நோயிட்டு விடுகிறார். இதனால் தான் மேலே சொன்னதை செய்கிறேன். ஷிர்க் என்றால் உருசுக்கு செல்வது, ஃபாத்தியா கொடுப்பது, நேர்ச்சி செய்வது எட்செட்ரா. நான் செய்வது சரியா தப்பா? அல்லாஹ் என்னை மன்னிப்பானா? அம்மாவையும் தங்கையும் அழைத்து வந்துள்ளேன், அவர்களுக்கு புரியும்படி கூறவும். அதாவது இந்த மாதிரி மகன் கிடைச்சதுக்காக என் தாய் கொடுத்து வைக்கணும். அம்மா மனசு நோதனப்படக்கூடாதுங்கிறதுக்காக தப்புன்னு தெரிஞ்சும் அம்மாவுக்காக உருசுக்கு போறது, ஃபாத்தியா போறது, அந்த மாதிரி மகன் உங்க மேல இவ்வளவு பாசமா இருக்கான்னா அந்த மகன் மார்க்கத்தை சொல்லும் தாய் கேட்டுக்கணும்.
தாய் மேல இவ்வளவு பாசமா இருக்கான்ல மகன், ஏன்னா அவர் தப்புன்னு தெரிஞ்சா கூட அம்மா மனசு வதனப்படக்கூடாது, அம்மா மனசு கஷ்டப்படக்கூடாது, தப்பு அந்த தப்பு உங்களோட செய்யறாரு. அப்ப அவர் ஒரு மார்க்கத்தை சொல்லி இது தவறுன்னு சொல்லுமா தாய் உடன்படணும். அதுக்கு உடனே அழுது ஒப்பாரி வச்சு ஊரை கூட்டி தற்கொலை பண்ணிப்பேன் மிரட்டுறது. இந்த தாய்மார்கள் இப்படிதான் சில பேர், நீ வரல தற்கொலை பண்ணிப்பேன் அப்படிங்க மிரட்டுறது. இந்த மாதிரி இதெல்லாம் கூடாதுங்க. அதாவது மார்க்க விஷயங்களிலே அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய இந்த ஷிர்கு, இந்த உருசு போறது, தர்காக்கு போறது, உருசு ஃபாத்தியா ஓதுறது, இது எல்லாமே பிதாத்துகள், அனாச்சாரங்கள். இதை வேணான்னு சொல்றதுனால உங்க மகனுக்கு என்ன ஆயிட போகுது? அது தாய் புரியணும். இதை வேணான்னு சொல்றதுனால அந்த உங்க மகனுக்கு என்ன குறைஞ்சிட போகுது, இல்ல என்ன கூடிட போகுது? இதை கொஞ்சமா புரிய ஆரம்பிக்கணும். கொஞ்சமா புரிஞ்சு தன்னுடைய வாழ்க்கையில கொண்டு வந்துடணும். அதனால இந்த தர்காக்களுக்கு போறது, இந்த விருசு கொண்டாடுறது, ஃபாத்தியா ஓதுறது எல்லாமே பிதாத்துகள், மார்க்கத்தில் இல்லாத அனாச்சாரங்கள். எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, லஅனல்லாஹு ஸவ்வாராத்தில் குபூர், கபர்களை ஜியாரத் செய்யக்கூடிய பெண்களை அல்லாஹ் சபிக்கின்றான். ஒரு பெண் கபருக்கு போனா அப்படின்னு சொன்னா அல்லாஹ் சபிக்கின்றான் அந்த பெண்ணை. இன்னைக்கு கபர்ல தர்கால எந்த தர்கால அனாச்சாரம் நடக்கல சொல்லுங்க பாப்போம்? எந்த தர்கால அசிங்கம் நடக்கல, ஆபாசம் நடக்கல? அதனால பெண்கள் அந்த அவுலியா ரொம்ப நல்லவர், ரொம்ப உன்னதமானவர், உயர்வானவர், அவர் மேல உண்மையிலே உங்களுக்கு பாசம் இருக்குதா, அவங்க வீட்டுல உட்காந்து அவருக்காண்டி துவா செய்யுங்க, தப்பு கிடையாது. யா அல்லாஹ் இன்ன அவுலியா, அவர் வாழ்க்கையில சொர்க்கத்தை கூடிய அல்லாஹ், அவர் பாவத்தை மன்னிச்சிரு அல்லாஹ் கேளுங்க, தப்பு இல்ல. இதோட பெரிய கொடுமை என்ன தெரியுமா? அத்தா அம்மா மூத்தா இருப்பாங்க, அவுலியாங்கிறவர் அவுலியா, அல்லாஹ்வோட நேசர், இறை நேசர், அவர் பெரிய மகான், அவருக்கு அல்லாஹ்வோட உயர்ந்த அந்தஸ்து உண்டு. அவருக்கு கபருக்கு வார வாரம் போய் முட்டுறவங்க, அவங்க அத்தாமா கபரு, அவங்க சொர்க்கமா நரகமா, நல்லா இருக்காங்களா கெட்டு போயிருக்காங்களா தெரியாது, அந்த அத்தாமா கபரை எட்டி கூட பாக்குறது கிடையாது. அத்தாமா கபருக்கு போகணும், அவங்களுக்கான ஜியாரத் செய்யணும், அவங்களான துவா செய்யணும், அதான் முறை. அது பெண்கள் ஆண்களை சொல்ற அதான் முறை. அதை விட்டு அவுலியாக்கள் தான் உங்க பார்வையில் மகானாச்சே, அவங்க அல்லாஹ்வோட உயர்ந்த அந்தஸ்து பெற்று அவங்கள திரும்ப திரும்ப போய் முட்டுறீங்க, போய் அத்தாமா கபருக்கு போங்க. அப்படி போறதா இருந்தா அது பெண்கள் கபருக்கு போறது, தர்காக்களுக்கு போறது பெருமானா ஸல்லல்லாஹு வன்மையா கண்டிக்கிறாங்க. லஅனல்லாஹு ஸவ்வாராத்தில் குபூர், கபர்களை ஜியாரத் செய்யக்கூடிய பெண்களை அல்லாஹ் சபிக்கின்றான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய சாபத்தோட அந்த தர்காக்கு போய் தான் ஆகணுமா? அந்த கபருக்கு போய் தான் ஆகணுமா? அல்ஹாஜ் ஷஹீத் பழனி பாபாவை பற்றி உங்களது கருத்து என்ன? சிரிக்காதீங்க. உண்மையிலேயே சமுதாயத்தில் அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில எப்படி அவருக்கும் அல்லாஹ் மத்தியில் உள்ளது அது நமக்கு தெரியாது. யார் யார் என்னமோ சொல்லுவாங்க, அவருக்கு அல்லாஹ் மத்தியில் உள்ளது. சமுதாயத்தில் இன்னைக்கு எங்களை மாதிரி ஆளுங்களும் அல்லது என்ன மாதிரி இன்னும் மற்ற பேரும் பிஜேபியும் ஆர்எஸ்எஸையும் பத்தி இவ்வளவு ஆணித்தரமா பேசுறாங்கன்னா அதுக்கு விதையிட்டவர் ஷஹீத் பழனி பாபா அவர்கள். ஆணித்தரமா தன்னுடைய கருத்துக்களை சொல்ல தயங்காதவர், யாருக்கு அஞ்சாதவர், பல தடவை சிறை போனவர். அல்லாஹ் அதுக்கெல்லாம் அவருக்கு அதனால அதெல்லாம் கபூல் செஞ்சு அல்லாஹ் ஒரு ஷஹீத் அந்தஸ்தை கொடுத்தான். ஆர்எஸ்எஸ் காரங்களே வெட்ட வச்சான் அல்லாஹ். அவர் சொல்லுவாரு, என்ன சாதாரண மூத்தா விரும்பலத்தா, சில சமயம் உணர்ச்சி வசம் கொஞ்சம் ஓவரா பேசுவாரு, சாமி சிலையெல்லாம் திட்டுவாரு கொள்வாரு, அது உணர்ச்சி வசப்பட்டு பேசுறது. ஆனா சொல்லுவாரு, நான் மூத்தா போகும்போது எப்படித்தான் மூத்தாவணும், என் கை ஒரு இடத்துல, கால் ஒரு இடத்துல, தலை ஒரு இடத்துல, முண்ட இடத்துல ஒரு இடத்துல நான் அடக்கம் பண்ணதா, அப்படிதான் விரும்புறதா அப்படின்னு அந்த மாதிரி அல்லாஹ் அவருக்கு ஷஹாதா கொடுத்தான்னு வைங்களேன். ஆனால் இன்றைய சமுதாயம் ஒரு விழிப்புணர்வோடு ஒரு தைரியத்தோடு இருக்கிறது என்றால் அதற்கு முதல் காரணம் ஷஹீத் பழனி பாபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தான். அவங்களுக்கு முன்னாடி யாருக்கும் அந்த தைரியம் வரல. பழனி பாபாவுக்கு முன்னாடி அவரை பத்தி பல பேர், ஆனா நிறைய கருத்துல எனக்கு கூட உடன்பாடு கிடையாது. அவர் சொன்ன கருத்துல நிறைய கருத்துல உடன்பாடு கிடையாது. அதே மாதிரி எடுத்தேன் கவிழ்த்தேன் பேசுறதுல உடன்பாடு கிடையாது. சில விஷயங்கள்ல அவருடைய தனிப்பட்ட அது அவருக்கும் அல்லாஹ் மத்தியில் உள்ளது, அதை நம்ம பேச விமர்சனம் எந்த அர்த்தத்தையும் கிடையாது மூத்தா போனவரை பத்தி. எனிவே அவருடைய பிளஸ் மைனஸ் எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது அவருடைய பிளஸ் தான் அதிகம். சமுதாயத்துக்கு ஒரு தைரியத்தை கொடுத்தவர். இன்னைக்கு உள்ள இளைய சமுதாயத்துக்கு வேணா அவரை பற்றி அவருடைய சேவை பற்றி தெரியாம இருக்கலாம். ஒரு இடத்துல ஒரு மீட்டிங்ல பேசினாரு, எனக்கு அதுல உடன்பாடு இல்லை, ஆனா ரொம்ப அழுத்தமா பேசினாரு. என்ன சொன்னாரு, இந்த மாதிரி அவரை அவர் இருக்கும்போது அவர் இருக்கவரில் அந்த இயக்கங்கள்லாம் தலை தூக்க முடியல. அப்போ ஒரு இயக்க தலைவர் ஒருத்தர் என்ன பண்ணாரு, அவரை பத்தி ரொம்ப ஃபித்னா ஊர் ஊரா பேசாம பண்ணிட்டு இருந்தாரு. அவர் ஒரு பொம்பளை வச்சிட்டு இருக்காரு, இப்படிலாம் ஃபித்னா பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கு ரொம்ப ஆணித்தரமா ஒரு ஊர்ல பதில் சொன்னாரு. எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, அவருடைய பல்வேறு கருத்துக்கள், நல்ல கருத்துக்கள், நல்ல விஷயங்கள் மக்களுக்கு தைரியத்தை ஊட்டினாரு. அவர் வர்ற வரைக்கும் அந்த போறான் பாருங்க ஆர்எஸ்எஸ் காரன் இப்படிதான் பேசிட்டு இருந்தாங்க மக்கள். அவர் வந்த பிறகுதான் ஓஹோ ஆர்எஸ்எஸ் விமர்சனம் பண்ணி பேசலாம் போல தெரியுது, அரசியல்வாதிகள் விமர்சனம் பண்ணி பேசலாம் போல தெரியுது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் லாவும் படிச்சவரு. அதனால கொஞ்சம் லா பாயிண்டும் நல்லா பேசுவாரு, நல்ல மனுஷன் பெர்ஹால். லேடிஸ் பள்ளி தான் மூட சொல்லிட்டோமே, கொஞ்சம் மூடிங்க தயவு செஞ்சு. திறந்துட்டாங்களாமா?
கொஞ்சம் வாலண்டியர்ஸ் யாராவது 2 பேர் போய் அந்த லேடிஸ் பள்ளி கேட்டை மூட சொல்லிடுங்க. ரொம்ப குரோடு உள்ள வரலாம், அது ரொம்ப குறுகலான இடம், ஓவர் கூட்டம் வந்துச்சுன்னா நெரிசல் ஆயிடும். அல்லாஹ் காப்பாற்றணும். நம்ம பள்ளி அப்படி எவ்வளவு பேரும் உட்காரலாம், மேலே கீழலாம். அங்க ரொம்ப குறுகலான இடம். வாலண்டியர்ஸ் யாராவது கொஞ்சம் போங்க. வாலண்டியர்ஸ் யார் போறது? ராஜா கொஞ்சம் போங்க, கொஞ்சம் லேடிஸ் வேலையை கூட சொல்லுங்க. எந்த அவதூறு? வேண்டாம். பெண்களுக்கு டை ஹலால் என்றீர்கள், இதற்கு ஆதாரம் உண்டா? செய்வினை சூனியம் இல்லை என்று கூறினீர்களே, அப்படி என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கிழவி சூனியம் வைத்ததனால் தானே அவர் சஃபர் மாதத்தில் நோயுற்றார். உங்கள் கருத்து என்ன? செய்வினை சூனியம் இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல, நான் நல்லா கவனிங்க. ரசூலுல்லாஹி காலத்தில் இருந்துச்சு, யூதர்கள் சூனியத்திலே கை தேர்ந்தவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு அந்த கலை கிடையாது. அது ஒரு ஆர்ட், அது ஒரு கலை. இன்னைக்கு அந்த கலை அழிஞ்சு போச்சு. சில கேரளாக்காரங்க மாந்திரிகம் வச்சுக்கிட்டு செய்வினை ஏவல் பில்லி சூனி எடுக்கிறோங்கிறதுல அதெல்லாம் ஃப்ராடு. இன்னைக்கு அந்த கலை கிடையாது. ரசூலுல்லாஹி காலத்தோட அந்த கலை அழிஞ்சு போச்சு. நபி ஸல்லல்லாஹுக்கு பிறகு அந்த கலை. கிழவி சூனியம் வச்சா நபி ஸல்லல்லாஹுக்கு வச்சாங்க, கிழவி இல்ல, ஒரு யூதன் சூனியம் வச்சான் பெருமானார் ஸல்லல்லாஹுக்கு. மலக்குமார்கள் வந்து அந்த சூனியத்தை எடுத்தாங்க. புகாரியோட ஹதீஸ்லயே வருது. பெண்களுக்கு டை ஹலால் என்றீர்கள், இதற்கு ஆதாரம் உண்டா? பெண்களுக்கு இல்லங்க, திருமணமான பெண்களுக்கு தங்களுடைய கணவனை திருப்திப்படுத்துறதுக்காக டை அடிக்கலாம், தப்பில்லை. திருமணமான பெண்கள் தங்களுடைய கணவன் வந்து என்ன இது கிளவி ஆயிட்ட முடியலாம் நடிச்சு வச்சு நான் இன்னொரு கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னா அவனை திருப்திப்படுத்துக்கா, இல்லப்பா நான் கிளவியாக ஆடுறதுக்காக என்ன பண்ணலாம், அந்த கணவனை திருப்திப்படுத்துறதுக்காக திருமணமான பெண்கள் டை அடிச்சுக்கலாம், தப்பில்லை. குளிப்பு கடமையுடையவர்கள் குளித்த பிறகு நோன்பு நோக்க வேண்டுமா அல்லது நோன்பு வைத்த பிறகு குளிக்கலாமா? நோன்பு குளிச்சதுக்கு அப்புறம் சஹர் செய்வது நல்லது. டைம் இல்ல, முதல்ல சஹர் பண்ணிட்டு அப்புறம் குளிக்கலாமா? தாராளமா செய்யலாம், தப்பு கிடையாது. நான் பிறருக்காக ஹஜ் செய்யலாமா? உயிருடன் இருப்பவர் அல்லது இறந்தவர்களுக்காக? உயிரோடு இருக்கிறவர் அவரால் இனி ஹஜ்ஜுக்கு போகவே முடியாது, உடல்நல ஒத்துழைக்கல, ரொம்ப நோய்வாய்ப்பட்டிருக்காரு, அவருக்காண்டி செய்யலாம். இறந்தவங்களுக்காண்டி தாராளமா செய்யலாம், ஹஜ் செய்யலாம். அத்தியாயத்தில் ஓத வேண்டிய ஓதிவிட்டது இமாம் சலாம் சொல்வதற்கு முன் வரை நேரம் இருந்தால் நாம் நமக்காக துவா செய்யலாம், தாராளமா செய்யலாம், தப்பில்லை. என் தந்தை சிறுவயதில் இருந்து விட்டார். அவர் இறப்பிற்கு பிறகுதான் என் பாட்டி இறந்தார். ஆனால் சரியத்தின்படி பாட்டியின் சொத்தில் எங்களுக்கு பங்கில்லை என்று எங்கள் சித்தப்பா பெரியப்பா மாமிகள் பங்கிட்டுக் கொண்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ். தந்தையை இழந்து கஷ்டப்படும் எங்களுக்கு ஏன் சொத்தில் பங்கில்லை? யாரை சோதிக்க இப்படி ஒரு சட்டம் அல்லாஹ் வைத்துள்ளான்? சொத்து பங்கிடும் போது அங்கு வரும் வறியவர்களுக்கும் ஏழைகளுக்கு கொடுங்கள் என்று கூறியிருக்கிறானே. என் பாட்டி வசிய சொன்ன சொத்தையும் தராமல் விலை பேசுகிறார்கள். இதற்கு சொர்க்கத்தில் என்ன தர்ஜா கிடைக்கும்? கோர்ட்ல கேஸ் போடவும். அதாவது உங்க பாட்டிக்கு முன்னாடியே உங்க அத்தா இறந்துட்டாருண்டா உங்க பங்குல உங்களுக்கு சொத்துல பங்கு கிடைக்காது. ஏன்னா மூரிசுக்கு முன்னாடியே வாரிசு மூத்தாயிட்டாரு. அதாவது உங்க பாட்டிக்கு வந்து அரபில மூரிசுன்னு சொல்லுவாங்க, உங்க அத்தாவுக்கு வந்து வாரிசுன்னு சொல்லுவாங்க. மூரிசுக்கு முன்னாடியே வாரிசு மூத்தாயிட்டாருண்டா அந்த வாரிசு சொத்து கிடைக்காது. எப்ப வாரிசுக்கு சொத்து கிடைக்காதோ அந்த வாரிசுக்கு சொத்து கிடைக்காது. இது ஷரியத்துடைய சட்டம். அப்ப அந்த மூரிசு என்ன பண்ணணும்? அந்த பாட்டி இருக்காங்க, அந்த அம்மா என்ன பண்ணணும்? ஐயா பாவம் எத்தியமான பிள்ளைங்க, தகப்பம் இல்லாத பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்களுக்கு இவ்வளவு சொத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இந்த அம்மா மூத்தாகும் போது வசியத்து பண்ணிட்டு மூத்தாகணும். எழுதி வைக்கணும், அது வசியத்து பண்ணணும். அதான் ஷரியத்துல முறை. எழுதி வச்ச வசியத்து பண்ண சொத்தையும் தரமாட்டேங்கிறாங்க அப்படின்னா நீங்க கோர்ட்ல கேஸ் போடலாம். இல்லன்னா அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜான் அளவுக்கு அடுத்தவருடைய இடத்தை, அடுத்தவர் சொந்தமான சொத்தை நீங்கள் அபகரித்திருந்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 7 வானத்தையும் மாலையாக கட்டி உங்களுக்கு கழுத்தில் போட்டு இழுக்க சொல்லுவான். ஹதீஸ்ல வருது. பெரும் பாவம் அடுத்தவங்களுடைய சொத்தை அப்படி அபகரிக்கிறது. ஹிலாஃபத் பற்றி கூறவும், ஹிலாஃபத்திற்காக சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லவும். ஹிலாஃபத்தை பத்தி நான் தராவி பயான்லாம் சொன்ன நினைக்கிறேன். தராவி பயான்ல ஒரு நாள் ஹிலாஃபத்னா என்ன, அது எப்படி உருவாச்சு, எப்படி அழிஞ்சிது எல்லாரும் சொன்னேன். அந்த பயானை டிவிலையும் டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க, டிவிலையும் போட்டிருக்காங்க. நான் உம்ரா போயிருந்த டைம்ல அந்த பயானை தான் எடுத்து டிவிலையும் போட்டிருக்காங்க. அதனால நிறைய சொல்லியாச்சு அதை பத்தி. இறைவனுடைய ஆட்சி உலகில் அமைய நான் அதற்கு போராட வேண்டும் என்னும் சில ஆதார சகோதரர் கூறுகிறார்கள். இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? ஆமா, போராடணும், பாடுபடணும், கஷ்டப்படணும், எல்லாம் செய்யணும், இறைவனுடைய ஆட்சியை உருவாக்கணும். ஜிஹாது கடமை இல்லை, ஜிஹாத் இப்பொழுது கிடையாது என்று சொல்கிறார்களே. இன்றைய உலகளவில் முஸ்லீம்களுக்கு எதிரான சவால்கள் முறியடிக்க ஜிஹாது கையில் எடுக்கலாமா? இதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற்றையும் இறைவனுடைய தெளிவான விலாசனையும். ஜிஹாது கடமை இல்லைன்னு யார் சொன்னது? ஜிஹாது எப்பவும் கடமை தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஜிஹாது மாதின் இலா யௌமில் கியாமா, ஜிஹாத் என்பது கியாமத் நாள் வரையில் அது நடந்து கொண்டே இருக்க வேண்டும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஜிஹாதுக்கு இன்றைய யூத நஸ்ரானிகளுடைய மீடியாக்கள்
தப்பான அர்த்தம் கொடுத்து ஜிஹாதுனால ஏதோ ஒரு தீவிரவாதம், ரொம்ப அசிங்கம், ஜிஹாதை பத்தி பேசுறதே பாவம்ங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை யூத கிறிஸ்தவ நஸ்ரானிகளுடைய மீடியாக்கள் ஏற்படுத்தி வச்சுட்டாங்க. இல்லைன்னா ஜிஹாத் என்பது ஒரு இபாதத், தொழுகை மாதிரி நோன்பு மாதிரி ஜிஹாத் என்பது ஒரு இபாதத், அதை ஒரு 3 செய்யத்தான் செய்யணும். தற்காப்பு கலைகளை பற்றி நேற்றைய தினம் பேசினீர்கள், அது ஒரு இபாதத் என்று கூறினீர்கள். ஒரு முஸ்லீம் சிறந்த கலைகளை கற்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறினார்கள்? இதை பற்றி திருமறையில் விசனம் உண்டா? திரைவன் ஏதாவது கூறியிருக்கிறானா? இதை பற்றி விவாத குலவும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஅய்து லஹும் மஸ்ததாஅத்தும் மின் குவத்தின் வ மின் ரிபாத்தில் கைலி துர்ஹிபூன பிக்கும் அதுவல்லாஹி அதுவக்கும். உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய சக்திகளையும் உங்களுடைய ஆற்றல்களையும் வளர்த்துக் கொள்ளுங்கள், அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய எதிரிகளையும் உங்களுடைய எதிரிகளையும் பயமுறுத்தலாம் அல்லாஹ் சொல்றான். அப்போ அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஹதீஸ் இருக்குது, அல் மூமினுல் கவிய்யு கைரும் மினல் மூமின் தஈஃபி. ஒரு பலகீனமான நோஞ்சான் மூமினை விட ஒரு பலமான பைல்வான் மூமின் சிறந்தவன் அல்லாஹ்வுடைய பார்வையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அதனால நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேண்டியது என்னங்க, நம்ம சம்பந்தமில்லாத விஷயமா எழுந்து போறீங்க, இன்னும் முடியல, உட்காருங்க கொஞ்சம், ஒரு செய்தி தான் டைம் கொடுக்குறேன் இன்ஷா அல்லாஹ். உடல் ஆரோக்கியமா அதெல்லாம் நமக்கு சம்பந்தம் இல்லை, எழுந்து போறோம், கொஞ்சம் உட்காருங்க. யாராவது ஒருத்தர் எழுந்தா நான் பயான் நிறுத்திடுவேன். ஒரு செய்தி டைம் தரேன் இன்ஷா அல்லாஹ், அந்த நேரத்தை செஞ்சுக்கலாம். இரவு தூக்கம் தூங்காமல் தஹஜ்ஜுத் தொழுதால் தொழுகை கூடுமா? மக்ரூ அல்லவா? அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. அதாவது தொழுகை என்பது தஹஜ்ஜுத் தொழுகை, தஹஜ்ஜுத் அப்படினாலே என்ன அர்த்தம்னா இரவில் தூங்கி எழுந்து தொழுதல் அப்படின்னு அர்த்தம் தஹஜ்ஜுத்னு சொன்னா. அதனால தூங்கி எழுந்து தொழுது நல்லதுன்னு சொல்றோம். இல்ல ஒருத்தர் இரவுல தூங்கல அப்படியே தொழுதுறாரு, தாராளம் தொழலாம், தப்பு கிடையாது. இங்க நம்மளை பத்தின அப்படி நிறைய பேர் தூங்கிடுறாங்க பயான்லயே, அதனால அந்த பிரச்சனை இல்லை, தூங்காம தொழுறாங்கன்னு சொல்லி. தஹஜ்ஜுத் தொழுகை நீளமான சூரை ஓதுவதால் பெரியவர் வயதான முழுமையாக 8 ரக்காத் தொழ முடியவில்லை, சூராவை சிறியதாக ஓத சொல்லுங்கள் ஹஜ்ரத். நான் தயவுசெய்து புரிஞ்சுங்க, தஹஜ்ஜுத் தொழுகை ஆர்வத்தோடு ஆசையோடு சிரமத்தோடு நின்று தொழ வேண்டிய தொழுகை. எங்களுக்கு டைம் இல்லைன்னு வருத்தமா இருக்கு, 1 மணி நேரத்தில் முடிக்க வேண்டியிருக்குதே அப்படின்னு சொல்லி. அல்லாஹ் நான் 3 மணி நேரம் நடத்துறது ஆசைறது எங்களுக்கு. யாருக்கு முடியுமோ அவங்க மட்டும் நின்று தொழுதா போதும். மத்தவங்க அல்லாஹ் வீட்டில் படுத்துருங்க, இல்ல மேலே வளமையா படுக்கிற மேலே படுத்துட்டு தஹஜ்ஜுத் சஹர் நேரத்தில் கீழே எழுச்சி வாங்க. தஹஜ்ஜுத் தொழுகை என்பது முடியாதவங்களுக்கு, பெண்களுக்கு சிரமம் இருக்குது, போய் உட்கார்ந்துருங்க. யார் தொழுக சொல்றா அவங்கள? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால்கள் வீங்கும் அளவுக்கு நின்று வணங்கி இருக்கிறாங்க. அதான் தஹஜ்ஜுத் தொழுகை. அதனால அது குறைக்கலாம் முடியாது. இன்னும் கூட்ட போற நேரத்தை இன்ஷா அல்லாஹ். பீச் அருகில் பிரச்சனையாக உள்ளதான், சில இளைஞர்கள் பைக்குகளை உடைத்து கலாட்டாவாக உள்ளது, பெண்களை தனியாக செல்ல வேண்டாம் என்று கூறவும். பெண்கள் இன்னைக்கு இல்லைங்க, என்னைக்குமே தனியா போகலாம்னு சொல்லிட்டு இருக்கிறோம் காலம் பூரா. அதனால பீச் ரோட்ல ஏதோ பிரச்சனையா இருந்தா பெண்கள் தேசம் தனியா போகாதீங்க. அப்படிதான் உங்களுக்கு ப்ராப்ளமா இருந்தா இங்கே சஹர் சாப்பிட்டுட்டு இங்கே ஃபஜ்ர் தொழுது ஃபஜ்ர் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிளம்புங்க இன்ஷா அல்லாஹ். பள்ளிவாசல்கள் வழங்கப்படும் நோன்பு கஞ்சி, சஹர் உணவு போன்றவற்றை வழங்குவோர் வியாபாரம் ஹலால் அல்லது ஹராம் என்று தெரியாத பட்சத்தில் அதை சாப்பிடலாமா? அது உங்க இஷ்டம். மழைக்காக வேண்டி துவா செய்யுமாறு தங்கள் தாழ்மனு கேட்டுக்கொள்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் மழை இறக்கி வைக்கணும். ஹலாலா ஹராமான்னு தெரியாட்டா மூமின்கள் மீது நல்லெண்ணம் கொள்ளணும். மூமின்கள் ஹலாலா தான் தருவாங்க, நல்லெண்ணம் கொண்டு சாப்பிடுங்க. இல்ல என்ன டவுட்டா இருக்குதுங்கிறீங்களா, டவுட்டோட சாப்பிடறது கூடாது எதையுமே, அதனால அவாய்ட் பண்ணிக்கங்க. பருவமழை சரியாக வர தவறி இருக்கிறது, மழை தொழுகைக்கு ஏற்பாடு செய்யவும் இன்ஷா அல்லாஹ் செய்யலாம். தஹஜ்ஜுத் நேரம், தாராவி, லைலத்துல் கத்ர் இரவு ஹாஸா துவா செய்யுங்க, மழை ஒழுங்கா பெய்யறதுக்காண்டி துவா செய்யுங்க. பொல்யூஷன் ரொம்ப அதிகமாயிடுச்சு, குளோபல் வார்மிங் ஆகி போச்சு, ஓசோன் படலத்தில் ஓட்ட உழுது போச்சு, இதனாலதான் மழை பெய்யல. இல்ல, மனிதர்களுடைய பாவங்கள் பெருகி போச்சு, அதனாலதான் மழை பெய்யல. ஓசான்ல ஓட்ட விடட்டும் ஓட்ட விடாம போட்டோம், குளோபல் வார்ம் ஆகட்டும் கோல்ட் ஆகட்டும், அதெல்லாம் காரணம் இல்ல, மனிதர்களுடைய பாவங்கள் பெருகி போச்சு. இன்னைக்கு தராவில ஓதுனாங்க சூரத்து நூஹ்ல அல்லாஹ் சொல்றான், வஸ்தக்ஃபிர் லிதம்பிக, உங்களுடைய பாவங்களுக்காக அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு கேளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு தொடர்ந்து அழகான மழையை இறக்குவான் அல்லாஹ் சொல்றான். அதனால பாவங்களுக்காக அழுது மன்னிப்பு கேட்பான் அல்லாஹ்ட்ட, அல்லாஹ் மழை இறக்குவான் இன்ஷா அல்லாஹ். வாடகை கட்டிடத்தில் எங்க ஊர் பகுதியில் ஜும்மாத்துல் நடத்துகிறார்கள், அவ்வாறு தொல்லாம கூடாதுங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த வாடகை கட்டத்தில் வீட்டு மொட்டை மாடிக்கு மேல எவனா புறம்போக்கு இடத்துல எவனாப்பா வாங்கி போட்டு வெளியூருக்கு போயிருப்பான், உடனே அங்க ஒரு கொட்டாயை போட்டு தொழுகை நடத்த வேண்டியது. இல்ல ஏதாவது வீட்டு 4, 3, 2 மாடி இருக்கும், அந்த மாடியெல்லாம் தாண்டி அங்க பொம்பளைங்க பாத்ரூம் போவாங்க, பொம்பளைங்க குளிப்பாங்க, பொம்பளைங்க துணி துவைப்பாங்க, எல்லாத்தையும் தாண்டிக்கிட்டு இவர் மொட்டை மாடியில் போய் ஜும்மா தொழுவாராம். வேற எங்க ஜும்மா தொழுது இடம் கிடைக்கல பாருங்க. மற்ற பள்ளிகள்லாம் ஃபுல்லா ரொம்ப ஜும்மா இடம் கிடைக்கல, அதனால போய் தொழுகிறாங்க.
இதெல்லாம் சமுதாயத்தை பிளவுபடுத்தக்கூடிய அயோக்கியர்களுடைய வேலை. நான் என்ன கேட்கிறேன், அப்படி என்ன உனக்கு ஜும்மா தொழணும்னு சொல்லி உன் இயக்கவாதிகள் உன் மயக்கவாதிகள் கூட ஜும்மா தொழணும்னு சொல்லி, அப்படி உன் இயக்கவாதி பின்னாடி தொழுதா ஜும்மா கூடுமா? மற்ற பள்ளியாசல் தொழுதா ஜும்மா கூடாதா? ஆகவே இந்த இயக்கவாதிகள் சமுதாயத்தை பிளவுபடுத்தி நாசப்படுத்தி அதன் மூலமாக தங்களுடைய தொப்பையை பெருக்கிக் கொள்ளக்கூடிய சுயநலவாதிகள் அவங்க செய்யற வேலை வாடகை கடந்த ஜும்மா, தெருக்கு ஒரு ஜும்மா, வீட்டுக்கு ஒரு ஜும்மா, நாட்டுக்கு ஒரு ஜும்மான்னு வைக்கிறது. ஜும்மா என்பது பள்ளிவாசல் தான் நடத்தப்பட வேண்டும். அதுவும் பள்ளிவாசல் வக்ஃப் செய்யப்பட்ட பள்ளிவாசல் தான் ஜும்மா நடத்தணும். 5 வேளை தொழுகை எங்க தோத்துருப்பாங்க. ஜும்மா என்பது வக்ஃப் செய்யப்பட்ட இடத்துல ஆதாரம் சொல்லிருக்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வந்த உடனே அந்த மஸ்ஜித் நபவியை கட்டதுக்கான 2 எத்தீம்களை பிள்ளைகளை கூப்பிட்டு அவங்களுடைய இடத்த வாங்கி தான் விலைக்கு கேட்டாங்க. அந்த பிள்ளை கடைசியாக விலைக்கு தரமாட்டேன்னு சொல்லி அன்பளிப்பா கொடுத்தாங்க. ஆகவே அதை தங்கள் சொந்தமாக்கி கொண்டு வக்ஃப் செய்த பிறகு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டினாங்க, மஸ்ஜித் நபவியை கட்டினாங்க. அதனால வாடகை இடத்துல ஜும்மா தொழுதா ஜும்மாவே கூடாதுங்க. ஏற்கனவே சொன்ன கேள்வியாக இருக்குது. ஈது பெருநாள் தொழுகை ஜும்மா என்று வந்தால் நாம் ஈது தொழுகை ஒரு குத்துபாவை கேட்பது போதுமானதாகுமா அல்லது ஜும்மாவுடைய குத்துபாவை அவசியம் கேட்க வேண்டுமா? ஈது திருநாள் தொழுகை குத்துபாவில் வெள்ளிக்கிழமையில வந்தா பெருநாள் தொழுகை தனி, ஜும்மா குத்துபா தனி, ஜும்மா தொழுகை தனி. பெருநாள் தொழுதா ஜும்மா போதும், ஜும்மா தொழுதா பெருநாள் போதும், இது ஏமாத்து வேலை. ரெண்டு தனித்தனியாக தொழுதாகணும். ரெண்டும் ஒரே நேரத்தில் வந்தா ஆட்சியாளர்களுக்கு ஆபத்து. யாரோ ஒருத்தர் மண்டையை போட போறாங்க. ஐயாவோ அம்மாவோ, ஐயா தான் முதல்ல வாய்ப்பு இருக்கு, லைன்ல நிக்கிறாரு டிக்கெட் வாங்குறதுக்கு. யாரோ ஒருத்தர் அம்மாவும் லைன்ல தான் நிக்கிறேன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் ஆளையே காணோம். இப்ப கிடையா கிடக்கத பார்த்தா அந்த லைன்ல டிக்கெட் வாங்க லைன்ல நிக்குதானோ தெரியல. அதனால ஐயாவோ அம்மாவோ யாரோ ஒருத்தர் மண்டையை போட போறாங்க அப்படிங்கிற எந்த ஆதாரமும் கிடையாதுங்க. அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது, மூடப்பழக்கம். இமாம் அவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். நமது தேவைகள் அனைத்தும் நம் இவ்வுலகில் பிறப்பதற்கு பல வருடங்கள் முன்பாகவே தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்பது நமது நம்பிக்கை. அப்படி இருக்கும்போது நாம் நம்ம தேவைக்கு ஏன் துவா கேட்க வேண்டும்? அது நாம் கேட்காமலே கிடைக்கும் அல்லவா? ரசூலுல்லாஹ் இது தக்தீர் சம்பந்தப்பட்ட விதி சம்பந்தமா கேட்கிறாரு. நம்ம நினைச்சதான் நடக்கும், அல்லாஹ் நான் எழுதி வச்சா அதான் நடக்கும், அப்படி நாம எதுக்கு துவா செய்யணும் அப்படின்னு கேட்கிறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அழகா சொல்லிட்டாங்க, விதியை பத்தி அதிகமா பேசாதீங்க. ரொம்ப ஓவரா விதியை பத்தி பேசினா அது குஃப்ர்ல கொண்டு விட்டுருன்றாங்க. ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லிதான் அப்படி செஞ்சுட்டு போயிடலாம். ரொம்ப ஓவரா இப்பெல்லாம் சிந்திக்காதீங்க. ஆடம்பரமா திருமணம் நடந்தால் திருமண மண்டபங்களை கட்டி வாடகைக்கு விடுவது ஹராமா? ஆடம்பரமான திருமணம் நடக்கிறதுனால திருமணம் கட்டி வாடகைக்கு ஹராம்லாம் சொல்ல முடியாதுங்க. நீங்க திருமண மண்டபம் கட்டி வைக்கிறீங்க, மண்டபம் நடத்துறதுக்கா, கல்யாணம் நடத்துறதுக்கா? மெட்ராஸ் மாதிரி சிட்டிகள்ல அவ்வளவு பெரிய வீடு இல்ல, அதனால மண்டபம் கட்டிருக்கீங்க. அதுல வச்சு ஆடம்பரம் பண்றாங்க, சீரியல் லைட் போடுறாங்க, பாட்டு கட்சி நடத்துறாங்க, அவங்களோட தப்பு. அது மண்டபம் வாடகை கொடுக்கணும், தப்பு கிடையாது. சொத்து புரோக்கர், தண்ணீர் பாட்டில், பாக்கெட் போன்ற தொழில்கள் செய்யலாமா? பண்ணலாம், தப்பு இல்லை. ரியல் எஸ்டேட் புரோக்கரா இருக்கிறதோ. ஆனா சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் இப்ப ரியல் எஸ்டேட் புரோக்கர்ல பார்த்தான்னு வச்சுங்க, அந்த வியாபாரமே ஹராம் பண்ணுவாங்க. அவ்வளோ பொய் பொய் பொய். என்ன பொய்ங்கிறீங்க? அந்த பாருங்க சார், அந்த தெரிஞ்சு பாருங்க, அங்கதான் சார் ஏர்போர்ட் வரப்போகுது, இந்த அங்கதான் சார் ஹார்பர் வரப்போகுது. அட மூதே, ஏர்போர்ட் ஹார்பர் எப்படி பக்கத்து வரும்? என்ன சொல்றாங்க, எதிரில் இருக்க ஏமாளியா இருந்தா எரும மாடு ஏரோப்ளேன் ஓட்டுங்கிற மாதிரி இவன் உட்கார வச்சு கதை சொல்லணும். அந்த திருப்பி பாருங்க, அங்கதான் ஏர்போர்ட் வருது, இங்க ஒரு ஃபேக்டரி வருது சார், இங்க சோனியா காந்தி அம்மா ஒரு 4 ஏக்கர் வாங்கி போட்டிருக்காங்க, அங்க ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் கடை போறாங்க. இப்படி வாயில வந்ததெல்லாம். நான் ஒரு முறை போனேன், ஒருத்தர் கூட்டு போனாரு. கூட்டு போனா கார்ல போறோம், வெறும் வங்காடு காலி மைதானம். அங்க உட்காந்து அந்த புரோக்கர் வந்துட்டு ரைட்ல திரும்புங்க, லெப்ட்ல திரும்பினாரு. இவர் ரோடே இல்லையா, ரைட்ல லெப்ட்ல திரும்ப சொல்றேன். மைதானத்துல போயிட்டு இருக்கு காரு, மைதானம் வெறும் கருமுள்ளு காடா இருக்குது, இதுல எங்கேயா போய் ரைட்ல லெப்ட் திரும்ப சொல்ற அப்படின்ற உடனே அப்போ அவர் அங்க போய் நின்று சொன்னாரு, அதோ திருது பாருங்க, அங்கிருந்து 4 கிலோமீட்டர் போனா தாம்பரம், இங்க இருந்து 2 கிலோமீட்டர் போனா குரோம்பேட்டை அப்படின்றாரு. நான் கூட சொன்னேன், அங்கிருந்து ஒரு 8 கிலோமீட்டர் போனா தனுஷ்கோடி வந்துரும், இங்க இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் போனா கார்கில் வந்துரும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு காட்டுல ஒன்று நிக்க வச்சுக்கிட்டு அங்க அது வருது இது வருது. அதனால இந்த புரோக்கர் தொழில் இருந்து பாருங்க. இரண்டாவது, ஒரு கண்ணியமான தொழில் இல்லைங்க அது. இந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர் பண்றாங்க பாருங்க, இது ஒரு கண்ணியமான தொழில் அல்ல. தடியில் எடுத்தலாம் தண்டல்காரன் சொல்லி ரியல் எஸ்டேட் ஆகி போச்சு, ரீல் எஸ்டேட். அதனால அப்படி ரீல் தான் ஆகி போச்சு அது. அதனால அது அவ்வளவு கண்ணியமான தொழில். தடி எடுத்தலாம் தள்ளதான். எல்லாரும் டெய்லர் இருக்கா, என்ன பண்ற, ரியல் எஸ்டேட் சைட்ல பண்றேன். ஆனா உன் டெய்லர் தொழில பாருப்பா, நீ என்ன பண்ற, பஸ் டிரைவரா இருக்க, ரியல் எஸ்டேட் பண்றேன். அதாவது ஒருத்தர் என்கிட்ட கேட்கிறாரு, அசரத் ஒரு இடம் வாங்கணும், எங்க வாங்கலாம் அப்படின்னு கேட்கிறாரு. அப்படிங்களா, நான் தெரிஞ்ச இடம் தான் சொல்றேனே அப்படின்னு சொல்றேன். இது மனிதாய் மனித செய்ய உதவி.
இது ஒரு ஹெல்ப்புங்க. இந்த ஹெல்ப் இன்னைக்கு பிசினஸ் ஆகி போச்சு. நான் உடனே நான் தானே அப்படிங்க வேண்டியது எவ்வளவு கேவலம். மனிதாபிமான அடிப்படையில் செய்யக்கூடிய உதவியும் நீ பணமாகி அதுல புரோக்கர்ஷிப் வந்து பங்கு போடுறது சண்டை ரொம்ப அசிங்கம். ஆக ஒரு கண்ணியமான தொழில் அல்ல அது ரியல் பிசினஸ் புரோக்கர் தொழிலுங்கிறது. எனிவே ஹராம்லாம் கிடையாதுங்க. உண்மை பேசி செய்யும் வரலை நல்ல பிசினஸ் தப்பு கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசா தொழுகை எத்தனை நாட்கள் தொலை வைத்தார்கள், எத்தனை தடவை என்று சொல்லுங்கள். எத்தனை நாட்கள் வேணா சொல்லலாம். திங்கட்கிழமை காலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆறாங்க. புதன்கிழமை சாயந்தரம் அசருக்கு தான் அடக்கம் செய்யப்பட்டாங்க. அதுவரையில் ஜனாசா தொழுகை நடந்துகிட்டே இருந்துச்சு. டே நட ஜனாசா தொழுகை நடந்துட்டே இருந்துச்சு. எத்தனை ஜமாத் நடந்துச்சு தெரியாது. திங்கட்கிழமை அதிகாலை ஃபஜ்ர் நேரத்தில் ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆறாங்க. புதன்கிழமை அசருக்கு தான் அடக்கம் பண்றாங்க. அந்த 2 நாள் ஃபுல்லா ஜனாசா தொழுகை பெருமானார் ஸல்லல்லாஹு நடந்துட்டே இருந்துச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வருவதற்கு முன்னால் மதீனா சஹாபாக்கள் எப்படி இஸ்லாத்துக்கு வந்தார்கள், அவர்கள் எப்படி தர்பியத் ஆனார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு கேட்டா அந்த சந்தேகம் வராது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வரதுக்கு முன்னாடியே முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா முதல்ல மதீனாவுக்கு அனுப்பி வச்சிட்டாங்க. அவங்க வந்து நல்ல தாவா செஞ்சு நிறைய பேரை இஸ்லாத்துக்கு கொண்டு வந்தாங்க. அவங்க எல்லாம் அடுத்த வருஷம் ஹஜ்ஜுக்கு வந்த இடத்துல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினால வச்சு ஒப்பந்தமாகுது. யார சொல்ல அந்த மக்கத்து காஃபிர்கள் உங்களை வந்து கொல்லுன்னு சொல்லி திட்டமிடுறாங்க. அப்படிதான் அவங்களோட பிளான் தான். நீங்க மதீனாவுக்கு வந்துருங்க, மதீனால உங்களுக்கு அடைக்கலம் தர்றோம் அப்படிங்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போறாங்க. நான் வட்டி வாங்கி வந்தேன், நவுதுபில்லா, இன்ஷா அல்லாஹ் இனி வாங்குவதில்லை என்று முடிவு செய்து விட்டேன், அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது பள்ளிக்கு நான் தர்மம் செய்யலாமா? இப்போது வட்டியை செலுத்தி வருகிறேன். எப்ப நீங்க மனப்பூர்வமா தௌபா செஞ்சிட்டீங்களோ அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்கள் தௌபா செய்து விட்டால் இதற்கு முன்னால் வாங்கிய வட்டி உங்களுக்கு ஹலாலாகி விட்டது. அல்லாஹ் சொல்றான், குர்ஆன்ல சொல்றான். அதனால ஆனா மனப்பூர்வமா நியத்தா இருக்கணும். மனப்பூர்வமா யா அல்லாஹ் நான் தௌபா செஞ்சுட்டேன், இனிமே அந்த முசீபத்தை போக்க மாட்டேன்னு சொல்லி உறுதி வைங்க. நீங்க இதுக்கு முன்னாடி வாங்கினதுல ஹலால், நீங்க தாராளமா தர்மங்கள் செய்யலாம், பள்ளிவாசல் கொடுக்கலாம், நோன்பு கஞ்சி கொடுக்கலாம், எல்லாத்தையும் கொடுக்கலாம். எனது பள்ளியில் தேசிய கொடியை பார்த்து அதற்கு மரியாதை செய்ய கொடுக்க சொல்கிறார்கள். நான் மரியாதை கொடுத்தேன். இது பற்றி உங்கள் பயான் பல தடவை சொல்லியாச்சுங்க. இது மரியாதை நான் சரியாக செஞ்சீங்க இல்ல சல்யூட் தான் அடிச்சீங்க. சல்யூட் அடிப்பது என்பது ஷிர்க் அல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். எது அல்லாஹ்வுக்கு மட்டுமே செய்ய வேண்டிய காரியமோ அதை மற்றவர்களுக்கு செய்யறதா ஷிர்க். உதாரணமா ருக்குல போறது, சஜ்தா போறது, இதெல்லாம். சல்யூட் அடிக்கிறது இந்திய மரபு வழி மரியாதை இது, அல்லது ஆங்கிலேய மரபு வழி மரியாதை இது. இது வந்து சில சமயங்களில் ஒரு நிர்பந்தத்துக்காண்டி அப்படி கையை தூக்கிட்டு போறது தப்பு கிடையாது. நம்பாளுங்க தெரு முனையில ஒரு ஜண்டாவை அடிச்சு வச்சு அந்த ஜண்டாக்கு போகும்போது வரும்போது சொல்லிட்டு அடிச்சு போவாங்க. ஜண்டாக்கு போகும்போது ஒரு சொல்லிவிட்டு வரும்போது சொல்லிவிட்டு அது கூட அது ஷிர்க். அது ஏன்னா அது ஜெண்டா மேல நம்பிக்கை வச்சு செலிப்ரேட் பண்றது. இது அந்த தேசிய கொடி மேல நம்பிக்கை இல்ல. செலிப்ரேட் வச்சா கொடி நம்மளை காப்பாத்தும் அப்படின்னு நம்பிக்கை இல்ல. சரி பள்ளிவாசல் பள்ளிக்கூடத்துல நிர்பந்தம், சரி சொல்றாங்க ஒரு ஃபார்மாலிட்டி செஞ்சுட்டு போயிடலாமா, செஞ்சலாம் தப்பு இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டால் துஆ கேட்கிறார்கள், கேட்டால் கொடுக்குமா? கேட்க கூடாதா? கேட்கலாம், தப்பு இல்லங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டால் எங்க துஆக்களை கபூல் செய்ய அல்லாஹ் கேட்கலாம், தப்பு இல்ல. மாரியத்துல் கிப்தியா, அஸ்மா, ரெஹானா ஆகிய மூவரும் முஹம்மது ஸல் மனைவியா. அஸ்மா வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணி, ஆயிஷா ரலியல்லாஹு அக்கா. ரெய்ஹானான்னு ஒரு சஹாபி இருக்கிற மாதிரி ஞாபகம் இல்ல. மாரியத்துல் கிப்தியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமை, மனைவி அல்ல அடிமை. பெண்கள் ஆண்களுக்கு பணிவிடை செய்வது நன்மை என்றால் ஆண்கள் பெண்கள் பணிவிடை செய்வது நன்மைதானே? ஆனால் அப்படி நடக்க இயலவில்லையே. ரசூலுல்லாஹ் நடந்திருக்காங்களே. ஆயிஷா ரலியல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களை வீட்டிலே மனைவிமார்களுக்கு பணிவிடை செய்வார்கள், வீட்டு வேலைகளை பார்ப்பாங்க, தண்ணி எடுத்துட்டு வருவாங்க லாங்ல இருந்து, வீட்டுல செருப்பு கூட சில சமயம் நபி ஸல்லல்லாஹு தைப்பாங்க சொல்றாங்க. அதனால பெண்கள் ஆண்களுக்கு பணிவிடை செய்வது இபாதத்து மாதிரி மனைவிமார்களுக்கு நாம பணிவிடை செய்யறது இபாதத்து. நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள் என்ன பண்ணோம், செய்யணும் மனைவிமார்களுக்கு. ஆமா சார், உதவி செய்யாட்டாலும் பரவாயில்ல, உதவி உபத்திரம் கொடுக்காம வந்தா சரி அப்படிங்குவாங்க தாய்மார்கள். இது பண்ற உபத்திரம் கொஞ்சம் உபத்திரம் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஃபஜ்ர் முன் சுன்னத்தி இகாமத் சொன்ன பேர் தொழலாமா, தொழக்கூடாது என்றால் ஏன்? ரசூலுல்லாஹ் ஹதீஸ் இருக்குது, இதா உகீமத் ஸலாத்து ஃபலா ஸலாத்த இல்லல் மக்தூபா. ஃபர்ல் தொழுகைக்காண்டி இகாமத் சொல்லப்பட்டு விட்டால் அந்த ஃபர்ல் தவிர எந்த தொழுகையும் தொழக்கூடாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருக்காங்க. அதனால ஃபஜ்ர் தொழுகைக்காண்டி இகாமத் சொல்லப்பட்டு விட்டால் அந்த ஃபர்லை தான் தொழணும். ஃபர்லை தொழுது முடிச்ச பிறகு தான் சுன்னத்தை தொழணும். இல்ல நான் முதல்ல சுன்னத் தொழுகிறேன், கோழி குத்துற மாட்டா படம் குத்தி விட்டு அப்புறமே ஜமாத்துல சேர்த்துக்கலாம், இதெல்லாம் கூடாது. ரசூலுல்லாஹ் தடுத்திருக்காங்க. ஹைர், அல்லாஹ் சுப்ஹானஹு இந்த விஷயங்களை பேசணும், இந்த விஷயங்களை கேட்டோமோ அதன்படி அமல் செய்ய தௌஃபீக் தந்தல்வானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சோதலை இன்ஷாஅல்லாஹ் சரியா 2:25க்கு தஹஜ்ஜுத் தொழுகை ஆரம்பமாகும். சீக்கிரம் ஓதிட்டு வந்துருங்க இன்ஷாஅல்லாஹ்.